நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் அவர்கிட்ட இருந்து. ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும் இந்த கிளாஸஸ். கம்ப்ளீட்டாக ஒரு 1 மந்த் 6 days 7 days மாதிரி ஒரு கிளாஸஸ் ஸ்கூல் டேஸில் வில் கோயிங் டு பிளான். ஸோ அதுக்கான ஒரு டெமோ கிளாஸ் தான் கிட்டத்தட்ட இது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும் என்ன ஏதுன்ட்டு. ஓகேங்களா? தட்ஸ் இட் ஆல் அபவுட் அவர் செல்ஃப். ஸோ இட்ஸ் ஓவர் டு யூ சார். அருண்குமார் சார், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ் சார். எஸ், உங்கள் வாய்ஸ் ஸ்லோவாக இருக்குது சார். வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்குங்களா? ஆமாம் சார். இப்போ சார் இப்போ கேட்குதுங்களா? யா ஃபைன். ஓகே. வெல்கம் டு திஸ் லினக்ஸ் செக்ஷன். எல்லாரும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நீங்கள் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு உங்களுக்கு லினக்ஸ் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது மட்டும் நான் ஜஸ்ட் ஒரு நேம் மட்டும் ரீட் பண்ணிக்கிறேன். அவங்க மட்டும் எனக்கு அன்மியூட் பண்ணி, ஸோ பிஃபோர் யூ நோயிங் அபவுட் த லினக்ஸ் வரணும். எஸ் ராஜ் அப்படின்ட்டு இருக்கு. அவங்க அன்மியூட் பண்ணி சொல்ல முடியுங்களா? Do you know Linux before you learned it or not? A little bit. I'm aware of Linux. Yeah, okay, sir. Thank you. So, Naveen Kumar Natarajan, please. Sir, are you online? Sir, Naveen Kumar Natarajan. Okay. ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரிஒன் டு எல்லாரும் இன்ட்ராக்ட் பண்ணுங்க அவரோட. ஏன்னா அப்பதான் நீங்க அவர்கிட்ட இருந்து கத்துக்க முடியும். நீங்க நிறைய கேள்வி கேட்டால் கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவார் அவரு. ஓகேங்களா? ஸோ தட் ப்ளீஸ் இன்ட்ராக்ட் வித் ஹிம். ஸோ தட் இல் வெரி இன்ட்ராக்டிவ் செஷனாக இருக்கும். தேங்க்யூ. Okay, Vijay Kumar sir, can you unmute and ரிலாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஓஎஸ்னு மட்டும் தெரியும் சார். அந்த அளவுக்கு தான் தெரியும். படிக்கிறப்ப ஆமா, ரியல் டைம் ஆபரேட்டிங் சிஸ்டத்துக்கு கூட சேர்த்து லினக்ஸ் அவருக்கு சார். Thank you. Just on one word say it will be aware. Okay sir. Then Selvakumar sir. சார் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். இப்படி ஸ்டார்ட் த செஷன் சொல்லுங்க. உங்களுக்கு லினக்ஸ் ஓகே. ஜோஹன், நீங்க லினக்ஸ் தெரியல சார். அது ஒரு ஓஎஸ்என் மட்டும் தான் தெரியும். அதை தாண்டி ஓகே. வேற எதுவும் தெரியல. தேங்க்யூ ஃபார் இன்ஃபர்மேஷன். தேங்க்ஸ். ஸோ குமரன் சார். சார் கேன் யூ அன்மியூட் அண்ட் டெல் மீ? சார் லினக்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இல்லை இப்படி ஸ்டார்ட் இந்த செஷன் உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, அன்மியூட் ஆகுது. ஓகே, ஒரு 2-3 மெம்பர்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. மேபி நான் பேசுறது ஆன் ஹோல்டு. ஓகே சார், shall I start? எஸ் சார், நீங்க ஆரம்பிக்கலாம். எஸ் ஆரம்பிக்கலாங்க. ஓகே ஃபைன் சார். லினக்ஸுங்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக செஷனுடைய ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங்கே இட்ஸ் ஓகே ஃபைன். எஸ், லினக்ஸ் இஸ் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பட் லினக்ஸ் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லிட்டோம். அதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்ற மறுபடியும் ஒரு கொஸ்டின் வரணும் சார். எனி ஐடியா அபவுட் இட்? விண்டோஸ் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நம்ம எல்லாருமே அதை சொல்றோம். பட் லினக்ஸ் வந்து ஏன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா அது மட்டும் பர்டிகுலரா லினக்ஸை சொல்றாங்க. அது ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருக்கா? நீங்க யாருமே அன்மியூட் பண்ணி பேசல. இட்ஸ் ஓகே ஃபைன். ஜஸ்ட் லைக் இன் விண்டோஸ் அண்ட் மேக் ஓஎஸ் மாதிரி லினக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். பட் இட் ஒர்க்ஸ் அ பிட் டிஃப்ரெண்ட்லி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஹார்ட்வேரை மற்ற விண்டோஸை விட 100-200% வந்து உங்கள் ஹார்ட்வேரை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸ்பேஸ் லைக் சிபியு, ஹார்ட் டிஸ்க்கு, ரேமு,
அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களால வந்து விண்டோஸை விட 100% வந்து உங்களால யூட்டிலைஸ் பண்ண முடியும். அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் நீங்க ஏன் விண்டோஸை விட லினக்ஸ் போறீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி சோர்ஸ் த கோட் வில் பி ஓப்பன்டு. அதுக்கு சோர்ஸ் கோட் கிடையாது. அது வந்து பப்ளிக் லைசன்ஸ் அத்தாரிட்டி. நீங்க வந்து பப்ளிக் லைசன்ஸ் வந்து விண்டோஸ் வந்து லைசன்ஸ் பெய்டு வெர்ஷன் அண்ட் லினக்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி என்டர்பிரைசஸ். அதுல பெய்டும் இருக்கு, ஓப்பன் சோர்ஸும் இருக்கு. தட்ஸ் வை we are looking to the Linux. So Linux ஏன் நம்ம போறோம் அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் அண்ட் செக்யூரிட்டி லெவல் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். கஸ்டமைஸ் நம்மளால பண்ணிக்க முடியும். நமக்கு வந்து பேமெண்ட் 100% வந்து பெய்ட் ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ சூஸ் வந்து லினக்ஸ் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ஓப்பன் சோர்ஸ், நாட் அன் என்டர்பிரைசஸ். என்டர்பிரைசஸ்க்கும் ஓப்பன் சோர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் சார். ஓகேங்களா சார்? எவ்ரி ஒன் ஹேவிங் எ மொபைல் ரைட். ஸோ நான் வந்து இப்போ சில இன்னைக்கு வந்து லினக்ஸ் லெசன். ஸோ நம்மளுடைய அஜெண்டா சார், என்னுடைய ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு ஷேர் ஆகி தெரியுதுங்களா? இல்ல தெரியல கேன் யூ சார். கன்ஃபார்ம் மீ? இல்ல தெரியல இல்லைங்க தெரியல. சார். ஓகே, தேங்க்ஸ். இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து ஸ்க்ரீன் இன்னும் ஷேர் பண்ணல. அதுக்காகவாவது நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசணுங்கிறதுக்காக நான் கேட்டேன். செம்ம ட்ரிக் சார், செம்ம ட்ரிக் நீங்க. இல்லை, ஆக்சுவலாக இப்போ நான் ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதுங்களா? எஸ், ஃபைன் இப்போ ஃபைன். என்னுடைய ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? இல்லை, நீங்கள் அப்போ நீங்க லைன்ல இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு யா தெரியுங்க சார். ஹூஸ் இஸ் விஜயகுமார் சார். சொல்லுங்க சார். சார் கேட்கலாம்? ஓகே, கேக்குதுங்க சார். ஓகே சார். Yeah, ஃபைன். visible, இன்னைக்கு sir. நம்ம தேங்க்யூ ஃபார் யுவர் ரிப்ளை சார். ஸோ லினக்ஸ் அண்ட் பைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அஜெண்டா AWS அண்ட் DevOps. சரிங்களா? ஸோ AWS அண்ட் DevOps வந்து நான் இங்கே போட்டுருவேன். ஓகே சார், கமிங் டு த பாயிண்ட், நம்ம வந்து குயிக்காக போயிடலாம் சார். உங்களுக்கு ஏதாச்சும் புரியல அப்படின்னா கைண்ட்லி மியூட் அண்ட் ஐ வில் ஸ்டாப் இட். சரிங்களா? இப்போ விண்டோஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நம்ம கம்பேரிட்டிவ்லி லினக்ஸுங்கிற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம லினக்ஸில் பார்த்து விண்டோஸ் பார்த்தீங்கன்னா GUI அண்ட் இட்ஸ் அ பெய்டு ஒன், என்டர்பிரைசஸ் லைசன்ஸ் வெர்ஷன். சரிங்களா? நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து லைசன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். நாட் ஓன்லி OS, அப்ளிகேஷன் ஆல்சோ. கரெக்டுங்களா? ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் வந்து டிப்ளாய் பண்ணணும்னாலும் அந்த அப்ளிகேஷனுமே நீங்கள் லைசன்ஸ் வெர்ஷனாக இருக்கும். சம் ஆஃப் த வெர்ஷன் இஸ் ஃப்ரீ அண்ட் மோஸ்ட் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே பெய்டு தான். இப்போ லினக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யூனிக்ஸ்ல இருந்து நமக்கு வந்து கம்பேர் பண்ணிக்காங்க. பெல் லெபார்டரியிலேருந்து வந்துருக்கு. அது வந்து லைனக்ஸ் டோர்வால்டு, அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் நம்ம இப்போ பார்த்துக்கலாம் சார். ஓகேங்களா? லைனக்ஸ் டோர்வால்டு அப்படிங்கிறவரு நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி அதை ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட் தான் நமக்கு கொடுத்ததுனால லினக்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கிறதுனால 100% பேமெண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எடுத்து வந்தாரு. ஸோ அதனால அதோடைய செக்யூரிட்டி லெவலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ஹான்ஸ் பண்றாரு. சரி, ஏன் விண்டோஸ்க்கும் லினக்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு பெரிய காம்படிட்டர் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு இதில் விஷயம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, லினக்ஸ்ல வந்து எல்லா அப்ளிகேஷனுமே பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து அவங்க வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன் வந்து நிறைய வந்து கொடுக்குறாங்க. நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனே பார்த்தீங்கன்னா லினக்ஸுடைய ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன் தான். நம்ம அந்த கர்னலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய OS பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு OS லினக்ஸோடைய தான். அந்த மாதிரி ஸ்மார்ட் டிவி, ஸோ மல்டிபிள் கட்ஜெட்ஸ் 1 lakhs above மேலே போகும் நம்ம லினக்ஸை டெய்லி யூஸ் பண்ணுறோம். நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸு, வாட்ஸ்அப்பு, பைத்தான் கோட் எல்லாமே லினக்ஸில் தான் ரன் ஆகிட்டு. ஈவன் தோ டிராஃபிக்ல இருந்து மேலே போகிற விமானம் வரைக்கும் எல்லாமே லினக்ஸோடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நிறைய ரன் ஆகிட்டு. ஸோ இது பேமெண்ட் இல்லாமல் இருக்கு. இதுலயே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து என்டர்பிரைஸ் எடிஷன், அவங்க வந்து லைசன்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. லைக் ரெட் ஹாட்ங்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட், சூப்பி லினக்ஸ்ங்கிற ஒரு ப்ராடக்ட். சரிங்களா? அதுலயே பார்த்தீங்கன்னா உபுண்டு நிறைய வந்து ஃப்ரீயான ப்ராடக்ட்லயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபுண்டு, இதுவும் பார்த்தீங்கன்னா என்டர்பிரைசஸ் இருக்கு. ஆஸ் வெல் அஸ் ஃப்ரீ டயர் ஃப்ரீ வெர்ஷன் தான் இருக்கு. சரிங்களா? ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸும் இருக்கு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் ஹாட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ரெட் ஹாட் வந்து RPM, DNF அண்ட் RPM பேஸ்டு பேக்கேஜ். சரிங்களா? டிஸ்ட்ரோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரோஸ்ன்னு சொல்லுவோம் சார்.
டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா இதோடைய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏபிடியில் இருக்கும் ஏபிடி ஆப்டிடியூட் லெவல். சூசி லினக்ஸ் அப்படின்றது இருக்கிறது வந்து என்டர்பிரைசஸ் லினக்ஸ். இட்ஸ் நாட் அண்ட் ஃப்ரீவேர். இதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல நிறைய அவைலபிள் இருக்கு சார். நீங்க லினக்ஸ் ஃபிளேவர்ஸ் போட்டீங்கன்னா ஆர்க் லினக்ஸ் அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். சென்டிஓஎஸ் பார்த்தீங்கன்னா ராக்கி லினக்ஸ் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் சார். என் நம்பர் ஆஃப் லினக்ஸ். ஸோ these are all the flavors and distros and open source. It is completely free. Yeah. Sorry to interrupt you, sir. Yes. Sir, ஆண்ட்ராய்டுக்கும் லினக்ஸ்க்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? லினக்ஸ்ல தான் ஆண்ட்ராய்டு அப்படின்றீங்க. Yes. Linux லினக்ஸ் வந்து question. கேளுங்க. சார் லினக்ஸ்ன்றவங்க தான் ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணாங்களா சார்? Sir, Linux is not a complete OS. Unix தான் OS அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். லினக்ஸ் வந்து ஜஸ்ட் அண்ட் கர்னல். நீங்க அப்டேட் பண்ணி அவங்களோட இதுல கஸ்டமைஸ் பண்ணிட்டு நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். சரிங்களா? நீங்க எவ்வளவு வேணா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ஷர்ட் துணி கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன். நீங்க ஷர்ட் ஆஃப் கை ஷர்ட்டாகவும் நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஃபுல் ஹேண்டாகவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த துணி வச்சு நீங்க என்ன பர்பஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? அதே மாதிரி யூனிக்ஸுக்கு மேல இந்த கோட் வந்து லினக்ஸ்ங்கிறது வந்து கோட் வந்து டிப்ளாய் பண்ணி அவங்க அதை கஸ்டமைஸ் பண்ணி அந்த பேசிக் கோடிங் வந்து லினக்ஸ் கோடிங் தான். லினக்ஸ் தான். ஸ்மார்ட் டிவி அந்த லினக்ஸ்ல இருந்து ஆண்ட்ராய்டை எவாலுவேட் பண்ணிருக்காங்க. சார் நீங்க கிச்சன் ப்ராடக்ட் எல்லாமே லினக்ஸ். ஸ்மார்ட் கிச்சன் ஃபுல்லா லினக்ஸ். நீங்க ஜஸ்ட் போயிட்டு லினக்ஸ்ல என்னென்ன ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்ககிட்ட போன் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் உங்க போன்ல கூகுள் சர்ச் பண்ணுங்க. இனிமே நம்ம பண்ண போறது எல்லாமே உங்க போன்ல கூகுள் சர்ச் தான். என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு நீங்க போய் பார்த்தீங்கன்னா நான் இங்க சொல்றது ரொம்ப கம்மி. உங்களுக்கு அதுல நீங்க எனக்கு நிறைய சொல்லுவீங்க. ஆக்சுவலா இந்த கிளாஸே வந்து நான் எடுக்கிறேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க இருக்கிறவங்க இப்ப ஆன்லைன்ல இருக்கவங்க நீங்க தான் வந்து எனக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டே இருக்க போறீங்க. இப்ப நீங்க கூகுள் இப்ப நீங்க கேட்ட கேள்வி இப்ப நீங்க ஆண்ட்ராய்டு போன் வந்து எனக்கு வந்து லினக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு உங்க மெட்டாவிலேயே நீங்க போடுங்க. ஆண்ட்ராய்டு போன் which operating system is running, which OS is running in Android phone meta போடுங்க. உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. And ஸ்மார்ட் டிவி வாட் எவர் இட் இஸ் நீங்க எல்லா கேஜெட்ஸுமே எடுத்து பாருங்க. ஸோ லினக்ஸ்ல எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லி. ஓகே சார், கமிங் டு த பாயிண்ட். அந்த அஜெண்டால நான் இந்த 3 லினக்ஸ், பைத்தான், ஏடபிள்யூஎஸ் அண்ட் டெவாப்ஸ். இப்போ நம்ம லினக்ஸ்ல இதெல்லாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? இது வரைக்கும் எதாவது டவுட் இருக்குங்களா? சார் நீங்க செஷனை மியூட் பண்ணி அன்மியூட் பண்ணிட்டு நீங்க சொன்னாதான் சார் எனக்கு புரியும். நம்ம நெக்ஸ்ட் வந்து போகலாம். நீங்க கொஞ்சம் எனக்கு கோஆபரேட் பண்ணீங்கன்னா வில் கோ ஃபார். இல்ல இனிமே நம்ம லினக்ஸ் ஓஎஸ் சொல்லுங்க. கம்ப்யூட்டருக்கு டெஸ்க்டாப் பண்ற ஓஎஸ்க்கும் ஆண்ட்ராய்டு இது மொபைல் பண்ற ஓஎஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கும்ல சார்? நம்ம ஆண்ட்ராய்டு ஜஸ்ட் ஒன் பேக்கேஜ்னு சொல்லுவோம் சார். சரிங்களா? நீங்க ரொம்ப அது உள்ள போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ்னு சொல்லுவோம். பேக்கேஜஸ். ஸோ பேக்கேஜஸ்ல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரா டிவிக்கு ஏற்ற மாதிரி பேக்கேஜஸ் இருக்கும் இல்லைங்களா? இப்போ 2 வீலர் எடுக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு 2 பேர் தான் போக முடியும். ஸோ இப்போ ஒரு 4 வீலர் எடுக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கம்ஃபர்டர் 4 பேர் போக முடியும். அப்போ பேக்கேஜஸ் லைப்ரரிஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகும் இல்லைங்களா? டிபெண்டா இருக்கும், லைப்ரரிஸ் தேவைப்படும். ஸோ இதெல்லாமே போயிட்டே இருக்கும். சார் எண்ட் ஆஃப் செஷன்ல உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது புரியும். பட் உங்களோட கொஸ்டின்ஸ் மட்டும் நான் ஆன்சர் சொல்லிட்டே வரும். அதனால நீங்க கொஸ்டின் கேட்கறத ஸ்டாப் பண்ணவே வேண்டாம். யூ கேன் ப்ரொசீட் ஆல்வேஸ். நீங்க எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் நான் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டேன். சரி ஓகே. ஆண்ட்ராய்டு ஓஎஸ் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் இருக்கு. அதுல பேக்கேஜ் டிபெண்டன்ட் அண்ட் லைப்ரரிஸ் இதை வச்சுதான் நமக்கு எல்லாமே ரன் ஆகும். சரிங்களா? இப்போ வண்டி அப்படின்னா டிபெண்டன்ட் 2 டயர் வேணும். லைப்ரரிஸ்னா நமக்கு வந்து பெட்ரோல் வேணும். அப்படிதான் தான் வண்டி ரன் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ ஒரு 2 வீலர்னா அந்த மாதிரி தான் டிபெண்டன்ட்னா இது எது தேவைங்கிறது டிபெண்டன்சி. ஸோ இங்கே எக்ஸாக்டாக நமக்கு சொல்றது வந்து டிபெண்டன்சிங்கிற வேர்டு சொல்லுவோம். ஸோ லைப்ரரிஸுங்கிறது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கு தேவையான ஃபங்க்ஷன். இன்னும் வேற எதனா டவுட்ஸ் இருக்கா சார்? இது கிளியரா? நெக்ஸ்ட் போகலாமா? போலாம் சார். கிளியர். ஓகே சார். ஓகே கிளியர். நீங்க கிளியர்னு சொன்னா தான் நெக்ஸ்ட் மூவ் ஃபார்வர்டே ஆகுங்க. ஸோ அப்போ நீங்க ஒரு ஆண்ட்ராய்டு நமக்கு சொல்லுங்க சார். பேசுங்க சார். சார் ஓகேங்க சார். போலாம் சார்.
இல்ல கேட்கல, இல்ல நீங்க ஏதோ டவுட் கேட்க வந்தீங்க, என்னன்னு சொல்லுங்க, நான் கிளியர் பண்ணிட்டு போறேன். போலாம் சார். இல்லைங்க சார், நம்ம இந்த மோடல் அண்ட் நீங்க பேக்கேஜ்னு சொன்னப்ப மோடல் அண்ட் பேக்கேஜ் அப்படின்னு ஒரு படிச்ச ஞாபகம். அதை பத்தி ஏதாச்சும் இந்த லினக்ஸ்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இல்ல என்ன மாடல் பேக்கேஜ் புரியுது சார், என்ன கம்பெனி சார்? படிக்கிறப்ப படிச்சதுங்க சார், மாடல் பேக்கேஜ் சரிங்க. அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இதுல ஏதாவது ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை சார். ஒரு டிஃபன் பாக்ஸ்ல இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் வச்சு ஒரு பாக்ஸா நீங்க பேக் பண்ணிட்டீங்கன்னா அது பேக்கேஜ், அவ்வளவுதான் சார். நாங்க நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து நீங்க ஒரே கோட்ல எடுத்து ஒரு டம்ப் பண்ணி ஒரு இடத்துல வச்சீங்கன்னா அது ஒரு பேக்கேஜா பில்ட் ஆயிடும். சரிங்களா? ஓகே. அது ரொம்ப எல்லாம் நம்ம பேக்கேஜ்னா நீங்க நாமளும் ஒரு பேக்கேஜ்னா என்ன பண்ணீங்க, ஒரு ஃபுட் மெட்டீரியல் கொண்டு போறதுக்கு ஒரு சின்ன சின்ன பேக்கேஜஸ் எடுப்பீங்க. ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுங்க. அது லைன்ஸ் ஆஃப் கோட் தான் சார், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இது வரைக்கும் கிளியருங்களா? நான் நெக்ஸ்ட் போலாமா? சார். Can I move forward? Yeah, sure. Thank you, sir. நீங்க அனுபவிச்சாதான் நான் நெக்ஸ்ட் டே பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு லினக்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் AWS DevOpsல ப்ராக்டிகல் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஒரு இன்ட்ரோடக்ஷன், லினக்ஸ் பேசிக்ஸ்னா என்ன, இப்போ லினக்ஸோட பேசிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் கமெண்ட்ஸ், PWDனா ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, நம்ம எங்கே நிற்கிறோம், LSனா லிஸ்ட், சேஞ்ச் டைரக்டரி, CDனா மேக் டைரக்டரி. சார் நான் சொல்றதுல ஒரு பென் அண்ட் பேப்பர் வந்து நீங்க குயிக்காக நோட் பண்ணிக்கோங்க. மேக் டைரக்டரிங்கிறது வந்து ஒரு ஃபோல்டர் வந்து நம்ம யூஸ் பண்றது. நம்ம கமெண்ட் வந்து இதெல்லாமே பார்ப்போம். டச்னா ஒரு ஃபைலை கிரியேட் பண்றது, கேட் யூஸ் பண்ற கமெண்ட், ஃபைல் மேனேஜ்மெண்ட், சிபினா காப்பி, மூவ், இது எல்லாமே ஒரு பேசிக்கான ஒரு யூனிக்ஸ் கமெண்ட்ஸ் சார், ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். இதெல்லாம் ஸ்கூல் லெவல் கமெண்ட்ஸ், எல்லாமே வந்து நர்சரி கமெண்ட்ஸ் தான் நான் இப்போ எல்லாமே சொல்லுவோம். நீங்க ஏதோ லினக்ஸ் படிக்கணும்னு பெருசாலாம் யோசிச்சிடாதீங்க, நம்ம ரொம்ப சின்னதாக தான் ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். ஓகே, நீங்க ஆன்சர் சார். சார் வி ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் சார். உங்களுக்கு கிளியர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட் போயிடுவேன். இது எல்லாமே பார்த்துக்கணும். கிளியர் சார். தேங்க்யூ. உங்களோட இன்ட்ராக்ஷன் மட்டும்தான் இப்போ செஷனே கொண்டு போகணும், சரிங்களா? ஓகே ஃபைன். இப்போ நம்ம கமிங் டு த பாயிண்ட், ஹார்ட்வேர்னா நமக்கு என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்களேன் சார். ஹார்ட்வேர், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ல என்னென்ன இருக்கு நீங்க Keyboard, mouse. சொல்லணும். சூப்பர் சார், சூப்பர். கீபோர்டு, மவுஸ், வேற சார்? மானிட்டர். சூப்பர் சார். வேற சார்? ஹார்ட் டிஸ்க், ஹார்ட் டிஸ்க். ஓகே, ஹார்ட் டிஸ்க், ரேம். சூப்பர். ஹார்ட் டிஸ்க், ரேம், வேற சார்? அவ்வளவுதான் இருக்குங்களா? மைக்ரோ கண்ட்ரோலர் வரும். கேமரா. ஓகே சூப்பர். கேமரா, வெப் கேமரா. ஓகே, வேற சார்? சார் பிசிக்கல் டிவைசஸ் எல்லாமே ஹார்ட்வேர் தாங்க சார். சூப்பர் சார், ஃபைன். நீங்க சொல்ற எல்லா பிசிக்கல் டிவைசஸுமே ஹார்ட்வேர். சிம்பிள் திங். அப்ப சாஃப்ட்வேர் என்ன சார்? கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கோடிங் சார். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கோடிங். வேற சார்? நீங்க கூகுள் பண்ணியே சொல்லலாம் சார். சாஃப்ட்வேர்னா நீங்க ஜஸ்ட் ப்ராடக்ட் சாஃப்ட்வேர், அவ்வளவுதான் வருது. மென்பொருள் நீங்க தமிழ் எல்லாம் சொல்லிடக்கூடாது. சாஃப்ட்வேர்னா என்ன சார்? மிஷின் லாங்குவேஜ் சார். சூப்பர் சார். ஓகே, மிஷின் லாங்குவேஜ். ஒன்றும் இல்லை சார், உங்க கம்ப்யூட்டர்ல ஹார்ட்வேர் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து சிம்பிளா ஒன்று சொல்லிடுறேன். இது வந்து இவ்வளோ பெருசாக நம்ம எழுதிட்டோம், சிம்பிளா போயிடலாம், சரிங்களா? CPU, ரேம், ஹார்ட் டிஸ்க். அந்த ஹார்ட் டிஸ்கை HDDன்னு மாத்திக்கிறேன், இல்லை SDDன்னு மாத்திக்கிறேன். சாலிட் ஸ்டேட் டிரைவ் அது ஹார்ட் டிஸ்க் டிரைவ் அப்படிங்கிற மாத்திக்கிறேன், சரிங்களா? ஒரு ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் நடுவில் பாலம் மாதிரி இருக்கிற வேலையை செய்யறது தான் சார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அர்த்தம். அவ்வளவுதான் சார். நான் இவ்வளவு நேரம் நான் ட்ரை பண்ணது வந்து ஒரு ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் இடையில பாலமா இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த டேஷ் போட்டிருக்கேன்ல, இவர் தான் சார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது யாரா இருந்தாலும் சரி, அது விண்டோஸா இருந்தாலும் சரி, லினக்ஸா இருந்தாலும் சரி, மேக் ஓஎஸ் இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்ட் போனா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், இந்த வேர்ல்ட்ல என்ன இருக்கோ அவ்வளவுதான் சார். ஒரு ஹார்ட்வேரே ஒரு சாஃப்ட்வேரே இணைக்கிற பாலத்துக்கு பேரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சார் இது கிளியரா? சூப்பர்ங்க சார். இப்போ நமக்கு எல்லாருமே கிளியர். ஓகே ஃபைன். நான் நெக்ஸ்ட் போயிடலாங்களா? அப்போ கர்னல்லாம் என்னன்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லிட்டு அப்போ கர்னல் ஒன்று தூக்கிட்டு வர, இந்த கர்னல்ல தான் நம்ம என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, யூனிக்ஸ் இருக்கிற பெய்ட இந்த லினக்ஸ் டோர்வால் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி லினக்ஸ்ங்கிற ஒரு பெல் லெபார்டரியில இருக்கிற ஒரு யூனிக்ஸோட பெய்டு, அது சீட்டை எழுதுந்த அவர் கஸ்டமைஸ் பண்ணி ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்டா மாற்றி அதுக்கு வந்து என்ன பண்ணிட்டாரு, பப்ளிக் லைசன்ஸும் வாங்கி வச்சுட்டாரு.
யாரு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ போலியோ டிராப்ஸ் மாதிரி. இதே நமக்கு போலியோ டிராப்ஸ் இல்லைன்னா ஏழைங்க எல்லாருமே என்ன ஆகுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா சஃபரிங் அந்த மாதிரி ஆயிடும். சரிங்களா? இப்போ இந்த வேலையை அவர் பார்த்துட்டாரு. இப்போ அந்த கர்னல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த CPU மெமரி இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணும் சார். இவர் ரசம் கேட்கிறாரு, கொண்டு போய் கொடு சமையல் ரூம்ல இருந்து. ஒரு சாம்பார் கேட்கிறாரு, அது இந்த பாத்திரத்துல இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது தான் சார் கர்னல். இப்போ கர்னலுங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிருச்சா? இவர் வந்து ஒரு ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் மேனேஜ் பண்ணிட்டு, நான் ஹார்ட்வேருங்கிறது எக்ஸ்டெப்டின்னு போட்டுக்கிறேன், சாஃப்ட்வேருங்கிறது எக்ஸ்டெப்டின்னு போட்டுக்கிறேன். சரி, இது கிளியருங்களா உங்க லினக்ஸ்ல? ஸோ நீங்க அப்ளிகேஷன் என்ன சார்? இப்போ கம்மிங் டு த பார்ட், ஹார்ட்வேர் சொல்லிட்டேன், சாஃப்ட்வேர் சொல்லிட்டேன். அப்ளிகேஷன் என்ன சார்? இந்த அப்ளிகேஷன் எல்லாமே சாஃப்ட்வேர் தான். சரிங்களா? ஒரு அப்ளிகேஷன் ஒரு சாஃப்ட்வேர். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது சும்மா சொல்லுங்க சார், உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் தெரியும்? எக்ஸல், பவர் பாயிண்ட். Specific task to complete சூப்பர் சார், almost. சூப்பர் சார். பவர் பாயிண்ட். அடுத்து சார்? எக்ஸல், சூப்பர் சார். விண்டோஸ் மீடியா பிளேயர். எல்லாமே அப்ளிகேஷன் தான். இந்த ஹார்ட்வேருங்கிறது பிசிக்கல் டிவைஸ்னு ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்களா? இதை தாண்டி நம்ம கண்ணில் என்னென்னலாம் பார்த்துக்கிட்டு பிசிக்கல் டிவைஸ் இல்லாமல் இருக்கோ அது எல்லாமே அப்ளிகேஷன் தான். இதுல நம்ம ஐஓடி எல்லாம் கலந்துட்டோம் அப்படின்னா அது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பிசிக்கல் டிவைஸ் பிளஸ் அப்ளிகேஷனை இன்டெகிரேஷன் பண்றதுக்குன்னு போயிடும். சரி, ஓகே. இது வரைக்கும் கிளியரா சார்? நான் அப்ளிகேஷன் தான் என்னன்னு சொன்னது. இப்போ நீங்க எல்லாமே அப்ளிகேஷன் தான். நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு ஆண்ட்ராய்ட் போன்ல ரயில் ஆப் வச்சிருப்பீங்க, கூகுள் வச்சிருப்பீங்க, ஃபேஸ்புக் வச்சிருப்பீங்க, அமேசான் வச்சிருப்பீங்க, எல்லாமே வச்சிருப்பீங்க. கரெக்டுங்களா? எல்லாமே வந்து ஒரு விதமான அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ நம்ம ஏன் லினக்ஸுக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்றோம்னா, ஃபாஸ்ட், செக்யூர், ஃப்ரீ சர்வர். கூகுள், ஃபேஸ்புக் எல்லாம் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் சர்வரில் வரும். சூப்பர் கம்ப்யூட்டர், மோர் பவர்ஃபுல், ஸ்மார்ட் டிவி, ரவுட்டர்ஸ், லைட் வெயிட், டெஸ்க்டாப், வைரஸ் கம்மி. லினக்ஸோட டிஸ்டோஸ் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, பிகினர்ஸாக இருந்தால் ஒரு லினக்ஸ் எடுக்கலாம். அது இல்லை அப்படின்னா அடுத்த லினக்ஸ் போகலாம். ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா காசு கிடையாது, செக்யூராக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும். இங்கே விண்டோஸில் காசு கொடுக்கணும், கோடு வந்து யாரும் பார்க்க முடியாது. நமக்கு வந்து கோடு வந்து இவங்க ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க. கோடு வந்து நீங்க படிக்கலாம், யார் வேணா வந்து கோடை படிச்சுக்கலாம். அதுக்கெல்லாம் காசு இல்லை சார். ஓப்பன் கோட், அவ்வளவுதான். விண்டோஸ் வந்து க்ளோஸ்டு கோட், அங்கெல்லாம் படிக்க முடியாது. காசு கொடுத்தாதான். காசு கொடுக்கணும்னா கோடெல்லாம் காட்ட மாட்டேன், ஒன்லி பேமெண்ட் தான். எங்க நமக்கு ஃப்ரீ. சார் இது வரைக்கும் கிளியரா? நான் நெக்ஸ்ட் போலாமா? Clear. இப்போ சுருக்கமா, இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? ஒரு ஹார்ட்வேரையும் ஒரு சாஃப்ட்வேரையும் மேனேஜ் பண்ணலாம். நாட் ஓன்லி லினக்ஸ், எதுவாக இருந்தாலும், விண்டோஸ் வந்தாலும் லினக்ஸ் வந்தாலும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே. இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன், நீங்க வந்து எங்ககிட்ட பேசுறீங்க. இதுக்கு நமக்கு என்ன சார் தேவைப்படுது? இப்போ ஹார்ட்வேர்னா நமக்கு என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். சரி, ஓகே, இது நமக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நீங்க எங்ககிட்ட பேசுறீங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன். அதுக்கு என்ன சார், நான் என்ன இது யூஸ் பண்றேன் இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு? நீங்க டைப் பண்ணிருக்கேன், அதை பார்த்துட்டு சொல்லுங்க சார். நான் இப்போ என்ன இதில் பேசிக்கிட்டு இருக்கேன்? லாங்குவேஜ்னு டைப் பண்ணியிருக்கேன், ஹைலைட் பண்ணி காட்டுறேன். என்ன லாங்குவேஜ்ல பேசுறோம்? தமிழ். சூப்பர். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. நீங்க ஏன், எதனால சார்? உங்களுக்கும் தமிழ் தெரியும், கரெக்டுங்களா? தமிழ் தெரியும். ஓகே, யூ நோ த தமிழ். ஸோ அப்ப தேவை. இப்போ நீங்க ஒரு ஹிந்தியா இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், நான் தமிழ்ல பேசுறேன், யூ ஆர் பேக்ரவுண்ட் ஃப்ரம் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ், ஏதோ ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ நான் பேசுறது உங்களுக்கு புரியணும்னா நான் என்ன பண்ணணும்? லாங்குவேஜ் மாத்தணும். சூப்பர். எனக்கு லாங்குவேஜ் தெரியாது, எனக்கு தமிழ் தான் தெரியும், உங்களுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். இப்போ நம்ம இப்ப ரெண்டு இடையில பேரும் கம்யூனிகேட் பண்ணணும். Translator. சூப்பர் சார். ஓகே, ஃபைன். தேங்க்யூ ஃபார் யர் லிசனிங் சார். இப்போ ஒரு ஹார்ட்வேர், இந்த ஹார்ட்வேருக்கு இது வந்து என்னது? வெறும் மிஷின் தான். நம்ம செல்போன் ஆகட்டும், கம்ப்யூட்டர் ஆகட்டும், எல்லா மிஷின் தான். அதுக்கு என்ன தெரியும்? வெறும் 0 1 மட்டும்தான் தெரியும். 0னா என்னன்னு, ஆனு, அண்ட் 1னா ஆஃப்னு நான் உங்களுக்கு சும்மா ஒரு இதுக்காக போட்டுருக்கேன் சார். 0னா ஆஃப்னு வச்சுக்கிறேன், இல்லை 1னா ஆனுன்னு வச்சுக்கிறேன். ஏதோ சம்திங் நீங்க ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட தமிழ்ல பேசுறேன், எனக்கு வந்து இடையில யார் இருக்கா? டிரான்ஸ்லேட்டர் இருக்கா. இப்போ மிஷின் கூட ஒரு லாங்குவேஜ்ல பேச போறேன். அது என்ன லாங்குவேஜ் வேணா இருக்கலாம், நீங்க என்ன லாங்குவேஜ் வேணாலும் சொல்லிக்கலாம். பைத்தான், ஜாவா, அதுக்கு எதனா புரியுமா சார்? அதுக்கு என்ன புரியும்?
only binary. அதுக்கு 0 1 அவ்வளவுதான் அதுக்கு தெரியும். அது எதுவா இருந்தாலும் அது என்ன கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும், 0 1 கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். சரி, இப்போ அப்போ இதுக்கு நமக்கு என்ன சார் நம்ம இங்க யூஸ் பண்றது? கம்பைலர் அண்ட் இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணும்னா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் சார், அவ்வளவுதான். 0s and 1s உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். நீங்க பேசுனீங்கன்னா தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு நமக்கு எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி தராங்க லாங்குவேஜ், இது ஹியூமன் ரீடபிள், இது மிஷின் ரீடபிள். சார் இது கிளியரா? இது கிளியரானா தான் கம்ப்யூட்டரே நம்ம உள்ள போக முடியும். நான் சொல்றதே வந்து உள்ள போக முடியும். இது கிளியரா? Okay. Clear, sir. Clear. Clear. ஓகே, ஃபைன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்போ நம்ம என்ன பண்ணோம், 0 and 1s வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ விண்டோஸ்க்கு என்ன இருக்கு, கோட் பேமெண்ட் இருக்கு, எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்பெஷல் பர்மிஷன் வந்து கொடுக்கறது எப்படி, நெட்வொர்க்கிங் வந்து என்ன பண்றது, ஷெல்லுன்னா என்ன சார், நீங்க எதனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா ஷெல் ஸ்கிரிப்ட் அடுத்து ஷெல்லுன்னா என்ன சார், அதுக்கு எதனா ஐடியா இருக்கா? சார் நீங்க அப்படியே கூகுள் வச்சிருந்தீங்கன்னா கூட நீங்க போன்ல கூட பார்த்து எனக்கு ரிப்ளை பண்ணலாம் சார். நீங்க அப்படியே டைப் பண்ணி நீங்க போன்ல கூட பார்த்து எனக்கு ரிப்ளை பண்ணீங்கன்னா நாங்க டப்பு டப்பு நம்ம ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். கம்ப்யூட்டருக்கும் உங்களுக்கும் நடுவில் என்ன சார் இருக்கு? யாரு இப்போ முன்னாடி யார் இருந்தா? டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் இருந்தாரு, கரெக்டுங்களா சார்? கேக்குதுங்களா? Yeah, take it. ஓகே. கம்ப்யூட்டருக்கும் நமக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருந்தார், டிரான்ஸ்லேட்டர். இங்கேயும் அவரே தான் சார் இருக்காரு. கர்னல் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவர்கிட்ட ஒரு இந்த ஃபோல்டர்ல என்ன ஃபைல் இருக்கு, இந்த இதுல வந்து என்ன இருக்கு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அந்த கர்னல் வந்து பார்த்தீங்கன்னா மோனோலித்திக் ஆப்ரேஷன்ஸ். அவங்க போயிட்டு கடகடன்னு வந்து நமக்கு எடுத்துட்டு கொடுத்துருவாங்க. அது என்னவா கொடுப்பாங்க அப்படின்னா, ஸோ வாட் இஸ் செட். சரி, ஆனால் கூகுள் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் பண்ண பார்ப்போம் சார். ஷெல்லுனா என்ன, எல்லாமே கூகுள் பண்ணியிருப்பீங்க. ஸோ வாட் இஸ் ஷெல் அப்படின்ட்டு அது என்ன சார் இருந்துச்சு, கம்ப்யூட்டருக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மொழிபெயர்ப்பாளர். அந்த மாதிரி தான் வந்துருக்கு கர்னல் ஒர்க்கர். ஸோ இந்த கர்னல் வந்து என்ன பண்ணுவார்னா, நீங்க சொல்ற கமெண்ட்ஸ் கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே கொண்டு போய் கொடுத்து அவர் ஒரு மேனேஜர் மாதிரி அவர் செயல்படுவார். அங்கேருந்து கொண்டு வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுவாரு. அவ்வளவுதான் சார். இந்த ஷெல்லையே இந்த கர்னல் வந்து ஒரு மேனேஜர் மாதிரி, நான் அப்பயே சொன்னீங்களா மேனேஜ் பண்ணுவாரு அப்படின்னு. அவர் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் மட்டும் இல்லை, நீ கொடுக்குற சாஃப்ட்வேரு, நீ கொடுக்குற கமெண்ட்ஸு எல்லாத்தையும் அவர் வந்து மேனேஜ் பண்ணி போய் கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு. சரிங்களா? பேஷு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ZSH. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SH ஷெல்லுன்னு ஒன்று இருக்கு. முன்னாடி வந்து பழைய யூஸ் பண்ணிட்டு இருந்தது FISH. ஸோ பவர் ஷெல்லுன்னு நீங்க ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, அது எங்க சார் இருக்கு? பவர் ஷெல்னா என்ன தெரியுமா சார்? தெரியாது. இங்க வந்துருச்சுங்களா சார் பவர் ஷெல்லு? ஓபன் பண்ணிட்டேனா? ஸ்கிரீன் தெரியுதுங்களா? விண்டோஸ் தெரியுது. பவர் ஷெல்லுன்னு. இப்ப விண்டோஸ்லயே ஷெல் இருக்கா? இப்ப விண்டோஸ் பவர் ஷெல் இது நார்மல் கமாண்டை விட பவர்ஃபுல். நீங்க நிறைய லினக்ஸோடைய கமாண்டுக்கு அதிகமா யூஸ் பண்ற இடம் பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஷெல்ஸ். ஸோ நான் இங்க LSன்னு கொடுத்தேன், யூனிக்ஸோடைய கமாண்டிங் ஒர்க் ஆகுது பாருங்க LSன்னு. நான் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த பவர் ஷெல் போட்டதுனால எனக்கு லிஸ்ட் பண்ணி காட்டுது. சார் கிளியருங்களா? நம்ம போலாமா நெக்ஸ்ட்டுக்கு? Clear. தமாசா சொல்லிக்கலாங்களா சார்? சார் சொல்லுங்க சார். நாங்களாம் சின்ன பையனா இருக்கிறப்ப கதை சொல்லும்போது சொன்னா தான் நெக்ஸ்ட் இதுக்கு போவாங்க சார். அந்த மாதிரி நீங்க போகலாம்னு கேட்டா சரின்னு சொன்னா ஓகேங்களா சார்? தேங்க்யூ தேங்க்யூ. இல்லை சார், ஆக்சுவலாக வந்து நீங்க வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா நான் தப்பா ராங்கா போகணும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா செஷன் வந்து வேல்யூபிளா மாறும் அப்படிங்கிறதுல. இல்ல சார், ஆக்சுவலி இது என்னன்னா, நீங்க எல்லாரும் கேமரா ஆன் பண்ணிட்டீங்கன்னா கூட இட்ஸ் மச் பெட்டர். ஏன்னா நீங்க என்ன நடக்குதுன்னு அருண்குமார் சாருக்கு தெரியாது, அங்க என்ன ரியாக்ட் பண்றீங்கன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ நான் என்ன பண்றேன்னு யாரும் பார்த்துட்டு இருப்பீங்க, நான் ஃபோன் பார்க்குறேன்னா.
ஸோ அதனால தான் அருண்குமார் சார் இன்ட்ராக்டிவா இருக்கணும்னுக்காக கேட்குறாரு. வேற எதுவும் கிடையாது. இது நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும் செஷன் ரொம்ப உங்களுக்கு. ஸோ அதுக்காக தான். ஓகே சார். இப்போ நம்ம ஷெல் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு வந்தோம்னா மேனுவலா நம்ம ஒரு டாஸ்க்கும் பண்றது, ஒரு கமாண்டு இப்போ மேலே கொடுத்தோம் இல்லைங்களா, எல்எஸ், பிஎஸ், டாப், கில், இந்த கமாண்ட் எல்லாம் ஸ்கிரிப்ட்ல வந்து ஒரே லைன்ல வந்து இந்த பின்னு பேஷ் இந்த ஒரே ஒரு லைன் ஆட் பண்ணி நீங்க எத்தனை கொடுத்தாலும் அது ஷெல் ஸ்கிரிப்டா மாறிடும். இட்ஸ் ஹைலி டெக்னிக்கு. இந்த டெக்னிக்கை வந்து அவ்வளோ குயிக்கா வந்து லேர்ன் பண்றது வந்து கஷ்டம். பட் இந்த ஒரு சின்ன டெக்னிக் தான். சார் இது விண்டோஸ் வாய்ஸ்ல இந்த கமெண்ட் ஒர்க் ஆகுமா சார்? விண்டோஸ் ஓஎஸ் இருந்தாலும் பவர் ஷெல் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். பவர் ஷெல்ல மட்டும் ஒர்க் ஆகுமா சார்? ஷெல்லுன்னு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஷெல் ஸ்கிரிப்டின்னு மேலேயும் கொடுத்துட்டேன். ஸோ நீங்க பேசுறீங்க அப்படின்னா விண்டோஸ்ல சர்ச் பண்ணா இது கிடைக்குமா சார் இந்த பவர் ஷெல்? விண்டோஸ்ல ஆல்ரெடி இப்போ நான் விண்டோஸ்ல தானே காமிச்சேன். நான் விண்டோஸ் ஓஎஸ்ல தானே இருக்கேன். நான் விண்டோஸ் 10 தானே யூஸ் பண்றேன். நான் உபுண்டு எதுவும் யூஸ் பண்ணலையே. ஓகே நான் ஜஸ்ட் பவர் Okay, ஷெல் தான் சர்ச்சில் இருக்கிறேன். பாருங்க. உங்களுக்கு அந்த டவுட் வந்துருச்சா? இந்த சிஸ்டம் இன்ஃபோன் கூட நான் டைப் பண்ணி கொடுத்தேன். நான் என்ன யூஸ் பண்றேன்னு பாருங்க. என்னுடைய சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன் லோடிங் ப்ராசஸ் எனக்கு நெட்வொர்க் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து சிஎல்ஐலே விண்டோஸ்லயே நல்லா வந்து உங்களுக்கு இப்போ என்ன சார் போட்டிருக்கேன், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 10 ப்ரொஃபஷனல் என்னோட ஓஎஸ் நேம் கரெக்டுங்களா? இது எப்போ பில்ட் பண்ணியிருக்காங்க, எந்த டைம்ல கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஆக்டிவேஷன் ஆயிருக்கு, ஒரிஜினல் இன்ஸ்டால் ஆயிருக்கு, எல்லாமே வந்துருச்சுங்களா? என்னுடைய லேப்டாப் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துருச்சா? இப்போ நான் அது கூட பேசி நான் என்ன ஓஎஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். என்னோட ஓஎஸ் நேம், என்னோட வேர்ஷன், என்னோட மேனுஃபேக்சரிங் எல்லாமே வந்துருச்சுங்களா? ஃபைனா சார்? ஓகே, shall we move to the next சார்? நான் அப்படியே மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஓகே பவர் ஷெல்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ ஷெல்லு அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுட்டு சொல்லுங்க. சரி, அவரும் லைன்ல கொஸ்டின் கேட்ட மாதிரி இருந்தது. கண்டிப்பா பண்ணலாம் சார். கண்டினியூ பண்ணிட்டுங்களா? ஓகே ஆ ஓகே சார். நமக்கு ஒன்றும் இல்லை, ஒரு மொழிபெயர்ப்பாளர்னு வச்சுக்கலாம், டிரான்ஸ்லேட்டர். நீங்க அப்படி கூட சிம்பிளா கூட பார்த்தீங்கன்னா போச்சு. நீங்க ஒரு எல்எஸ்ன்னு கேட்குறீங்க, அந்த எல்எஸ் கமாண்டுக்கான அவுட்புட்டை இவர் எடுத்து வந்து கொடுத்துருவாரு த்ரூ த கர்னல். கர்னல் தானே அது மேனேஜ் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ கர்னல்லாம் ஒரு மேனேஜ் வந்து நீங்க ஒரு ஷார்ட்கட்டாக நான் வச்சு அவ்வளோதான். லினக்ஸோடைய சூட்சமத்தை ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டே போறேன் நான். சரிங்களா? ஃபைன். அடுத்து நமக்கு வந்து லினக்ஸ் இப்போ நம்ம சொல்லியாச்சு. லினக்ஸ்னா என்ன, அது டிஸ்டோஸ்னா என்ன, அது வந்து ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்டா என்ன, அது சொல்லியாச்சு. அதோடைய செக்யூரிட்டி லெவல் வந்து நமக்கு வந்து ஹையா இருக்கும் அப்படின்றது நம்ம தெரியப்படுத்தியாச்சு. லினக்ஸோடைய டிவைசஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கு. ஆண்ட்ராய்ட் ஃபோன், ஸ்மார்ட் டிவி, அந்த மாதிரி அதை பற்றி எல்லாமே நம்ம வந்து இப்போ கொடுத்தாச்சு. லினக்ஸ் வந்து லைட் வெயிட்னு சொல்லியாச்சு, அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியாச்சு, நம்ம கேட்ட மாதிரி அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லியாச்சு. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து நம்ம டெலிவரி பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லியாச்சு. அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா நாட் ஒன்லி லினக்ஸ். இப்போ நான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு எடுத்துப்போமே, நான் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பக்கத்துலேயே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நமக்கு புரியுற மாதிரி ஒரு ஹார்ட்வேரையும் ஒரு சாஃப்ட்வேரையும் இணைக்கிற ஒரு பிரிட்ஜுன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல் நீங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு கேட்டீங்கன்னா நீங்க புரியாத மாதிரி ஒரு ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் கம்பைன் பண்ண போகுது, இல்லை ஒரு ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் இன்ட்ராக்ட் பண்ண போகுது, ஸோ ரெண்டு கனெக்ட் பண்ண போகுது. நீங்க எப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு பார்த்து நம்ம பயப்படவே தேவையில்லை. எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. அது விண்டோஸா இருக்கலாம், லினக்ஸா இருக்கலாம், ஆண்ட்ராய்டா இருக்கலாம், மேக் ஓஎஸா இருக்கலாம், ஐபிஎம் ஏஎக்ஸா இருக்கலாம், சோலாரிஸா இருக்கலாம். நீங்க என்ன வேணா எடுத்து வச்சுக்கோங்க, எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எல்லாரும் என்ன பண்ண போறாங்க, ஒரு ஃபிளேவர் இவங்க எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்ண போறாங்க. ஸோ அவங்க தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல கர்னல் நீங்க என்ன வேணா பேரு நெக்ஸ்ட் வந்து வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா இது கிளியரா சார்?
0 and 1s எல்லாமே இப்போ எல்லாமே சொல்லியாச்சு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஹேண்ட்ஸ் ஆன் டெமோ பார்த்துருந்தாங்களா ஒரு 10 minutes குயிக்கா. இப்போ நம்ம ரியல் டைமா போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு AWS கிளவுட் மிஷின்ஸ் கிளவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆல்ரெடி ஐ ஹேவ் an AWS அக்கௌண்ட். AWS அக்கௌண்ட் வந்து 12 months உங்களுக்கு ஃப்ரீ, தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ கூகுள் ஓப்பன் பண்ணி நீங்கள் கொடுத்துருங்க, அதில் AWS கன்சோல் கொடுத்துருங்க, கன்சோல் லாகின் கொடுத்துருங்க. அது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நான் லாகின்ல இருக்கேன். EC2ங்கிறது ஒரு சர்வர். சரிங்களா? இப்போ நான் சர்வர்னு சொல்லிட்டேன். நானே என்னடா சர்வர்ன்றான், திடீர்னு லினக்ஸ் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தான், சர்வர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு. இப்போ சர்வர்னா என்னன்னு உங்களுக்கு எதனா ஐடியா இருக்கா சார்? சர்வர் டேட்டாபேஸ் மாதிரியா? ஓகே, டேட்டா பேஸ் மாதிரி அடுத்த இன்ட்டு கொடுத்துட்டாரு எனக்கு. சரி ஓகே, சர்வர்னா என்ன சார்? இப்போ சார் நார்மலா நெட்வொர்க்கிங் டைப். சரி ஓகே, நம்ம அதெல்லாம் விட்டுருவோம் சார். நம்ம இப்போ சப்ஜெக்ட் தான் சரி, விட்டுருவோம். ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ஒரு சர்வர் நமக்கு வந்து என்ன பண்றாரு, ஒரு நமக்கோட சர்வீஸ் சர்வ் ஒரு சர்வ் என்ன சொல்றீங்க, சர்வ் எங்கேஜ் பண்றாரு. நம்மள எங்கேஜ் பண்றது அவர்தான். நம்ம ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ். ஸ்டோரேஜ் டிவைஸ். ஓகே சார், அது அடுத்த இன்ட்டுக்கு போயிட்டோம். சூப்பர் சார். அடுத்த இது நீங்க எடுத்து கொடுத்துருக்கீங்க. சரி, ஆக்சுவலாக நான் பேக்ல ஓப்பன் பண்ணி வச்சிருந்து நீங்க அதை பார்த்தா சொல்லுவீங்கன்னு தான் ஓப்பன் பண்ணி வச்சேன். அது ரெண்டாவதோட நோட் பேடு. நான் மறுபடியும் உங்களுக்காகவே அதை அகைன் ஓப்பன் பண்றேன். அதாவது பார்க்க முடியுதா? தப்பா சொன்னேன். நான் உங்களுக்கு வந்து சர்வர் அப்படின்னு சொல்லி வச்சேன், டிபி ஸ்டோரேஜ் எல்லாமே சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம், ஒரு சர்வர் இருக்காரு, அது நமக்கு வந்து நீங்க என்ன ஆர்டர் பண்றீங்களோ அவர் கொண்டு வந்து கொடுக்குறாரு இல்லைங்களா? அவர் வந்து ஒரு சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்றாரு. அவருக்கு மெனு டீடைல் தெரியும். அன்னைக்கு வேணும். இப்போ கிச்சன்ல இருந்து அவர் வந்து கிச்சன் கிடையாது, அவர் வந்து உள்ள இருக்கிறது வந்து கிச்சன்ல யார் ஒர்க் பண்றாங்களோ உங்களுக்கு கொண்டு வந்து ஒரு, இப்போ நீங்க தோசை ஆர்டர் பண்ணீங்கன்னா தோசை, இட்லி ஆர்டர் பண்ணா இட்லி, வாட் எவர் இட் இஸ், நீங்க என்ன கேட்குறீங்களோ அது வந்து ஒரு சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றாரு. ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் எங்கேருந்து எடுத்துட்டு வர்றீங்க, கிச்சன்ல இருந்து எடுத்துட்டு வர மாதிரி நமக்கு இங்கேருந்து எங்கே எடுத்துட்டு வருவார், ஸ்டோரேஜ் இருந்து எடுத்துட்டு வருவார் டேட்டாவெல்லாம். கரெக்டுங்களா? அடுத்தது நம்ம பேக்கெண்ட், நம்ம சேவ் பண்ற டேட்டா பேஸ் எல்லாம் எங்கேருந்து எடுத்துட்டு வருவாரு, டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்துட்டு வருவார். அடுத்து இந்த டேட்டா பேஸ்க்கும் இந்த ஸ்டோரேஜுக்கும் அவருக்கு வந்து எப்படி கனெக்ட் ஆயிருக்கும், நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கும். கரெக்டுங்களா? இந்த நெட்வொர்க்குள்ள அடுத்து நமக்கு என்ன தேவைப்படும், செக்யூரிட்டி பர்பஸ் தேவைப்படும். ஏன்னா செக்யூரிட்டி இல்லைன்னா யார் வேணா ஆக்ட் பண்ணிடுவாங்க. இப்ப நெட்வொர்க் இல்லைன்னா யார் கூடயுமே கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. நான் உங்க கூட பேச முடியுமா சார், கேட்கறது. கரெக்டுங்களா? அப்ப அந்த 6 டைப் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து இங்க தேவைப்படுது. இது மட்டும்தான் நமக்கு வந்து ஐடி கம்பெனிக்குள்ள ஒர்க் பண்ற இன்ஜினியர்ஸ். அவ்வளவுதான் சார். இந்த ஐடி கம்பெனிக்குள்ள இந்த 6 டைப் ஆஃப் இன்ஜினியர் வந்து வேற யாரும் ஒர்க் பண்ணல. சாரி, ஐடி கம்பெனி. ஸோ இந்த 6 டைப் ஆஃப் இன்ஜினியர் தான் உள்ள உட்கார்ந்துருப்பாங்க. ஸ்டோரேஜ் இன்ஜினியரிங், செக்யூரிட்டி இன்ஜினியரிங், டேட்டாபேஸ் இன்ஜினியரிங். அடுத்து என்ன சார் இன்ஜினியரிங், அப்ளிகேஷன் இன்ஜினியரிங். வேற என்ன இன்ஜினியரிங் சார் விட்டு போயிருக்கு? அப்ளிகேஷன் தான். நீங்க ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஆன்லைன் சாப்பிட்டு நீங்க பாட்டு எல்லாமே அப்ளிகேஷன் தான். அது நான் என்ன சொல்றது, இந்தியன் பேங்க் அப்ளிகேஷனு, ட்ரெயின், ரயில் வந்து வாட் எவர் இட் இஸ், இங்க எல்லாமே அப்ளிகேஷன் தான். சரிங்களா? இப்போ நான் இது 1 கொடுத்துருந்தேன். இங்க நான் என்ன மிஸ் பண்ணிருக்கேன்னு மட்டும் சொல்லுங்க. எல்லா இன்ஜினியரிங் நான் போட்டேன்னா, நான் சொன்ன 6 இன்ஜினியரும் உள்ள வந்துட்டாங்களா? நீங்க ஐடி கம்பெனில எந்த வேலைக்கு போனாலும் இந்த 6 இன்ஜினியர் தாண்டி உங்களால வேலையே செய்ய முடியும். அவ்வளவுதான், மொத்தமே முடிஞ்சு போச்சு. இதுக்குள்ளதான் வேலை செய்வீங்க. இதுல ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, அவ்வளவுதான் சார். ஸோ இந்த 6 டைப் ஆஃப் இன்ஜினியரிங்கை நமக்கு ஃப்ரீயா கொடுக்குறவங்க பேர் தான் கிளவுட் கம்ப்யூட்டிங். அப்படியே ரிவர்ஸா எடுத்துட்டு வந்துட்டேன். நமக்கு கம்ப்யூட்டர் தேவையில்லை. சர்வர்னா சார் EC2னா ஒரு மிஷின். சரிங்களா? டைம் இல்லாதனால குயிக்கா வந்து நான் அதை முடிக்கணுன்றதுக்காக கிளவுட் கம்ப்யூட்டிங்கை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது என்ன பண்ணுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ், சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்க பே பண்ணி அவங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டியது தான். அவ்வளவுதான் சார் கிளவுட். ஏஆர்எஸ்யூ கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன சொல்றா, நமக்கு ஒரு சர்வர் கொடுத்துருவாங்க. ஐஏஎஸ் சார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிளாட்ஃபார்ம் சார் OS,
சாஃப்ட்வேர் தானே சார் அப்ளிகேஷன் முடிஞ்சு போச்சு. சார் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்னு சொல்லிட்டேன், ஓஎஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது விண்டோஸாக இருக்கலாம், இது லினக்ஸாக இருக்கலாம், இல்லை சொலாரிஸாக இருக்கலாம், இல்லை ஐபிஎம்மாக இருக்கலாம், எல்லாமே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு ஹார்ட்வேரையும் ஒரு சாஃப்ட்வேரையும் இணைக்கும் போது அதுக்கு பேர் தான் நமக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம சொல்லிக்கிறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன சொல்லியிருந்து அதில் நெட்ஒர்க் இருக்கும், கண்டிப்பாக ரவுட்டரு மோடம் டிவைசஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, ஒரு கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கொடுத்துருவாங்க. சாஃப்ட்வேர் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே சாஃப்ட்வேர் தான். நீங்கள் எதை வேணால் வச்சுருங்க, அமேசானு, நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூபு, வாட் எவர் இட் இஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான். சார் இது உங்களுக்கு கிளியரா? இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன தெரிஞ்சிச்சா? சரி சார். இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங்ல சர்வீஸ் ப்ரொவைடர்னு ஒரு வேர்டு சொல்லிட்டேன். லாட் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க, அதில் ரொம்ப அதிகமாக இருக்கவங்க ஏடபிள்யூஎஸ் அமேசான் உடையது, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அடுத்தது ஜிசிபி கூகுள் உடையது, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அடுத்தது நமக்கு அசூர் உடையது, மைக்ரோசாஃப்ட் உடையது. இந்த 3 பேர் வந்து டாப் நாச் அப்படின்னு சொல்லுவாங்க, மார்க்கெட்ல இருக்க டாப் நாச் பர்சன்ஸ். அலிபாபா எல்லாருமே சொல்லுங்க. அலிபாபா அப்படின்னு முடிவு ஒன்று இருக்காங்க சார். எஸ், அலிபாபா நிறைய இருக்கு சார். நீங்க கொஞ்சம் கூகுள் பண்ணி எல்லாரும் பண்ணீங்கன்னா ஜாலியா போயிட்டே இருக்கலாம். அலிபாபா இவங்க நமக்கு வந்து என்ன பண்றாங்க, பேமெண்ட் கொடுத்துட்டோம்னா நமக்கு கொடுக்க போறாங்க. அதுதான் நம்ம பின்னாடி வச்சிருக்க ஏடபிள்யூஎஸ். இப்போ லினக்ஸ் அண்ட் கிளவுடையும் டப்புன்னு நம்ம இன்டெகிரேட் பண்ணிட்டோம், சரிங்களா? இப்போ ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ், நமக்கு ஒரு சர்வர் எப்படி வாங்குறது? லான்ச் இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன், இங்க வந்தாச்சு. நான் டெமோ கிளாஸ்னு கிளிக் பண்றேன், ஏன்னா உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறேன், எனக்கு ஒரு சர்வர் வேணும். உபுண்டு மிஷின் எனக்கு இங்க நிறைய இருக்கு பாத்தீங்களா, கீழே பாத்தீங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரௌஸ் மோர் ஏஎம்ஏன்னு கொடுத்தீங்கன்னா மார்க்கெட் பிளேஸ்ல எந்த ஏஎம்ஏ வேணா எடுத்துக்கலாம். நான் உபுண்டு கிளிக் பண்ணிக்கிறேன், எனக்கு உபுண்டு வந்து ஃப்ரீயா வந்து எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? உபுண்டு கிளிக் பண்ண உடனே அவங்க உங்களுக்கு காட்டுது பாருங்களேன், HCM SSD வால்யூம்னா ஹார்ட் டிஸ்க், CPU ஹார்ட் டிஸ்க் ரேம், அவ்வளவுதான் சார் கம்ப்யூட்டர். அது எல்லாமே மதர் போர்டில் இருக்கும், ப்ராசஸர் இருக்கும். அந்த ப்ராசஸர்ல இருக்கிறது எல்லாமே மைக்ரோ கண்ட்ரோலர் 8085 8086, அது எல்லாமே ஈஸி ரிலேட்டடு. நம்ம அதை பார்த்து வச்சுப்போம், ஒரு கீபேட் வச்சுக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இதோடைய கம்ப்ளீட் இது பார்ப்போம் சார், எப்படி இதை ஓப்பன் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டெமோக்காக நான் இதை ஜஸ்ட் வந்துருக்கேன். இந்த 8 GB நம்ம ஃப்ரீ ஸ்டோரேஜ் அப்படியே விட்டுருவோம், ஜஸ்ட் லான்ச் இன்ஸ்டன்ஸ்னு கொடுத்துடுறோம். இங்க லான்ச் இன்ஸ்டன்ஸ்ல வியூ இன்ஸ்டன்ஸ்னு கொடுத்துடணும். அங்க உள்ள போனோடனே ஒரு ஈஸி டு மிஷின் வந்து நமக்கு ரன்னிங்ல வந்துட்டாங்க. டெமோ கிளிக் பண்ணி நம்ம ஆக்சுவலா வந்து இங்க இங்க நம்ம ஒரு மிஷின் நம்ம போட்டாலே நம்ம போயிட்டு இங்க செக் பண்ற மாதிரி இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 2x2 செக் பாஸ்வேர்ட்னு இருக்காங்க. இங்க பாருங்க ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு, இனிஷியலைசேஷன் இருக்கு. நான் ஃபாஸ்டா பண்ணிட்டே போயிட்டேன், சரிங்களா? டக்கு நான் வந்து பண்ணிட்டேன். அது ஸ்டேட்டஸ், இந்த ஸ்டேட்டஸ் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனா மட்டும்தான் நம்மளால வந்து அந்த மிஷினை எடுக்க முடியும். ஓகேவா சார்? இது வரைக்கும் எதனா டவுட் இருக்கா சார்? நான் அப்படியே நிப்பாட்டுறேன், ஸ்டாப் பண்றேன். எனி கொஸ்டின்ஸ்? எந்த கொஸ்டின்ஸுமே இல்லையா சார்? ஓகே, இப்போ என்கிட்ட ஒரு பேர் மெட்டல் சாஃப்ட்வேரே இல்லை, என்கிட்ட கம்ப்யூட்டர் காசே கிடையாது. நான் கிளவுட் கம்ப்யூட்டிங் வச்சு ஒரு சர்வர் வாங்கிட்டு அது தேவையானது மட்டும் நான் ஹையருக்கு யூஸ் பண்ணிட்டு எனக்கு 1 hour 2 hour ஒரு 2 months மட்டும் தான் தேவைப்படுது. ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன், அது மட்டும் நான் ரன் பண்ணி போயிட்டே இருக்கேன். ஓகே, நீ அதுக்கு தேவையான அந்த டைம் மட்டும் நான் பே பண்ணிட்டு என் ப்ராஜெக்டை ஒர்க்கை முடிச்சுட்டு என்னுடைய சர்வர் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிட்டு போகிறேன். சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸும் ஒர்க் பண்ணலாம், ஹை லெவல் ப்ராஜெக்ட்ஸும் நான் ஒர்க் பண்ணுவேன். ஓகேங்களா? ஃபைன். இந்த 6 இன்ஜினியர்ல உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை, எல்லாருக்குமே நீங்க லைன்ல இருக்க எல்லாருக்குமே 100% கிளியரா சார்? எனி கொஸ்டின்ஸ்? ஃபைன். நீங்க சைலண்டா இருக்கிறதுனால இல்ல சார் புரியல சார், டவுட் யா ஷூர் சார், டவுட் சார். கிளியர்.
டவுட் இல்லைன்னு சொல்றீங்களா? சார் உங்க டவுட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரி ஓகே, பப்ளிக் ஐபி நம்ம எடுத்தாச்சு. புட்டி டூல்னு ஒன்று இருக்கு, ஜஸ்ட் ஒரு கனெக்ஷன் டூல் தான். இதெல்லாம் பார்த்து பயந்துக்கிறாதீங்க, ஒண்ணுமே கிடையாது. 2 MB கூட கிடையாது. அந்த ஐபி அட்ரஸ் மட்டும் நம்ம காப்பி பண்றோம். நமக்கு ஜஸ்ட் இன்டர்நெட் இருந்தா போதும். இப்போ நம்ம சர்வரை தூக்கிட்டு ஓடியாந்துடலாம். அப்பியரன்ஸ் நம்ம கொடுத்துக்கிறோம், சேஞ்சுன்னு கொடுத்துட்டு நம்ம பாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு தெரியறதுக்காக 18 வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் டெக்ஸ்ட் தான் சார். நான் இந்த ஃபார்மேஷன் பண்ணுறது கனெக்ஷன் வந்து ஒரு 300 வச்சுக்கிறேன். SSHல போயிட்டு ஒரு ஆத்திரம் மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ரெடென்ஷியல் ப்ரௌஸ் என்னுடைய டெஸ்க்டாப்லேயே இருக்கு, என்னோட கீ ஃபைல் இது எல்லாமே நம்ம பார்ப்போம். நான் உபுண்டு மிஷின் எடுத்ததுனால என்னோட யூசர் நேமும் உபுண்டு தான். ஃபைனலா உபுண்டு லாகின் ஆயிடுச்சு. நீங்க கொடுத்துட்டு உள்ள போனீங்க. ஃபர்ஸ்ட் நான் பேட்ச் தான் அப்டேட் பண்றேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, டெய்லி நம்பர் ஆஃப் டெவலப்பர்ஸ் வந்து பேட்சஸ் வந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் விண்டோஸை விட லினக்ஸ் மிஷின் வந்து செக்யூரிட்டி அதிகம் ஆகும்னு எல்லாமே சொல்லிட்டு இருந்தா இல்லைங்களா, அந்த கமாண்ட் தான் இப்போ இங்க போட்டிருக்கு. சார் கேக்குதுங்களா? கேக்குது. இது எல்லாமே Sir, உங்களுக்கு இந்த கேக்குதுங்க. நோட்ஸே சூப்பர் சார். இந்த நோட்ஸே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். AWS கன்சோல் நான் சாட் பாக்ஸ்லயே போட்டுருக்கேன். லாகின் கொடுத்தாச்சு, ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து நான் கொடுத்து உள்ள போயாச்சு. அதில் போயிட்டு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் பண்ணியாச்சு. அதில் நம்ம லான்ச் பண்ண கைஸ் எல்லாருக்கும் சாட் பாக்ஸ் ஆக்டிவ் ஆக்சஸ் இருக்கா? சாட் பாக்ஸ் பார்க்க முடியுதா? நான் ஹாய் எவ்ரிவன் போட்டிருக்கேன். சாட் பாக்ஸ்ல பார்க்க முடியுதா? இல்ல டிசேபிள் ஆயிருக்கு? ஓகே ஃபைன். ஓகே, Okay, இந்த fine. EC2 Go ahead. இன்ஸ்டன்ஸ் இந்த EC2 இன்ஸ்டன்ஸை நம்ம லான்ச் பண்ணியாச்சு. EC2னா நமக்கு என்ன சார் பேரு? சர்வரு இல்லை, நீங்கள் சாதாரணமாக கம்ப்யூட்டரு, சிஸ்டமு, டெஸ்க்டாப்பு நீங்கள் எந்த ஆர்டர் வச்சுக்க. டெஸ்க்டாப்னு மட்டும் வேர்ட் யூஸ் பண்ணிட்டு நான் சர்வர் சிஸ்டம். ஸோ அது வந்து சிஸ்டமு அப்படி கம்ப்யூட்டரு நீங்கள் என்ன வேணால் நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. எலாஸ்டிக் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ EC2 ஒரு சரிங்களா. EC2 அப்படின்றது AWSல அப்படி ஒரு பேர் வச்சிருக்கான். ஒன்றும் இல்லை, அது சாதாரண கம்ப்யூட்டர், ஒரு சர்வர் கம்ப்யூட்டர் சர்வர். ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, நம்ம வந்து ஒரு லினக்ஸ் மிஷினை உபுண்டு ஃப்ளேவரை எடுத்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் கமாண்ட் நம்ம போயிட்டு நம்ம யாரு அப்படின்றது நம்ம கேட்க போறோம். பூவாமை நான் யார்? உபுண்டு, நீ வந்து ஒரு உபுண்டு யூசரு அப்படின்ட்டு காட்டு. ஃபைனுங்களா? இப்போ நம்ம அடுத்து என்ன கமாண்ட் பார்க்க போறோம்? PWD ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. நான் எங்க நிக்கிறேன், எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஏன் அப்படி தெரியலன்னு கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க இருக்கிறது எல்லாமே கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். இப்போ நான் இங்க போறேன் என் டாக்குமெண்ட்ல, இப்போ டெஸ்க்டாப்னு போறேன். ஏன் உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது? பிக்சர்னு போறேன், ஏன்னா கிராஃபிக்ஸா இருக்கு. நான் கிளிக் பண்றேன், நீங்க வந்து என்னுடைய இது எல்லாமே ஃபோல்டர்ஸ் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஃபோல்டர்ஸ் இங்க எல்லாமே ஃபோல்டரா இருக்கு. ஆனா இங்க போய் பார்த்தா ஒரே கருப்பாகுது. ஆனா நான் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் வச்சுட்டு ஒண்ணுமே இல்லாம சொல்லுதான். இங்க பாத்தீங்கன்னா இதான் மை கம்ப்யூட்டரு. நீங்க இதை போய் பாக்குறீங்க, இங்க வந்து பார்க்கலாம் ஒரே ஒண்ணுமே தெரியல. எவ்வளவு GB ரேம்னு தெரியல, என்ன கம்ப்யூட்டர்னு தெரியல, இந்த மாதிரி ஒரே பிளாக் ஆகும். நான் லிஸ்ட் பண்ணி பாக்குறேன், ஏன்னா உள்ள இருக்கு இதெல்லாம் இருக்கா அப்படின்னு போய் பாக்குறேன், எதுவுமே எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றோம் அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரிவிலேஜ்க்கு நான் மூவ் பண்ணிக்கிறேன். ரூட்டு, இந்த உபுண்டு யூசர்ல இருந்து நான் என்ன வந்துட்டேன், ரூட்டுக்கு வந்துட்டேன் சரிங்களா. இதுல ஒரு சின்ன ஏதோ நான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். இப்போ PWDன்னு போடுறேன், ஹோம்ல உபுண்டு அப்படிங்கிற ஒரு பாத்துல நிற்கிறேன் சரிங்களா. இப்போ அதே நம்ம வந்து சூப்பர் யூசர் சூடோனா சூப்பர் யூசர் ஃபார் டொமைன் பேக்கேஜ், சுவிட்ச் யூசர் SUனா மைனஸ், ரூட்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரிவிலேஜ். இப்போ நான் இங்க வந்துட்டு அதே PWD போட்டா என்ன சார் காட்டுது? இங்க ஹோம் உபுண்டுன்னு காமிச்சது, இங்க என்ன காட்டுது? ரூட்னு. அப்ப நான் எந்த பாத்துல நிக்கிறேனே எனக்கு தெரியாது, ஏன்னா இது கருப்பாகுது. கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸா இருக்கு, கமாண்ட் கொடுத்தாதான் தெரியுது. அப்ப நான் ஷெல் கூட இன்டராக்ட் பண்றேன், இங்கதான் ஷெல்லுன்னு ஒன்று இன்டராக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அப்ப நான் இந்த இடத்துல நிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல தான் நம்ம நிக்கிறோமா அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து
லாக் அவுட் அப்படிங்கிற ஒரு கமெண்டை கொடுத்தோம்னா ரூட் விட்டு வெளியே வந்துடும். ஏன்னா ரூட்ல நம்ம எதுவுமே பர்மிஷன் பண்ணக்கூடாது. அதுக்கான சூப்பர் யூசர் மாடியூல் இல்லைங்களா? இப்போ சர்வர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் சர்வர் வந்து டேட்டா சென்டர்ல ரன் ஆகிட்டு இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் பெர்மிஷன் இருக்காது. 1 or 2 இயர்ஸ்ல வந்து இருக்கிறதெல்லாம் போயிடும். சரிங்களா? நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் நமக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜ்லாம் நமக்கு பெர்மிஷன் இருக்கும். இல்லைன்னா நம்ம போயிட்டு எதாவது டெக் பண்ணிட்டு ஓடியாது. அதனால அப்படி ஓகே சார். நம்ம இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்க உள்ள இப்ப இருக்கிற கமாண்ட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருவோமா? இவ்வளோ சொல்லிட்டியா என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேசிக்ஸ் கமெண்ட்ஸ் தான். பிடபிள்யூடினா என்னது, எல்எஸ்னா என்னது, சிடினா என்னது, டச்னா என்னது, கேஷ்னா இது 2 இந்த 6 கமெண்ட் ஒரே இதில் முடிச்சுட்டு போயிடலாம். நம்ம பிடபிள்யூடினா என்ன போட்டோம், எம்கே பிஐஆர் பிரெயின் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் உருவாக்கிட்டோம். இப்போ எல்எஸ் கொடுத்து பார்க்குறோம். பிரெயின்னு ஒன்று இருக்கு. இப்போ பிரெயினுக்குள்ளார நம்ம எப்படி போகிறது? சிடி சேஞ்ச் டைரக்டரி பிரெயின் அதுக்குள்ளார போயாச்சு. இப்போ மறுபடியும் பிடபிள்யூ போட்டு பார்க்குறோம். நம்ம பிரெயினுக்குள்ளார உட்காந்துருக்குமா? இப்போ பாருங்களேன், ஹோமு உபுண்டு பிரெயின் மாறிடுச்சா? சூப்பர். இப்போ நம்ம அப்பப்போ பிடபிள்யூடி போட்டு இருக்குன்னா நம்ம எங்க இருக்கணும்னே தெரியாம போயிடும். இதெல்லாம் சின்ன சின்ன கமெண்ட் எல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும். பெரிய பெரிய ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதும்போது நம்ம பார்த்தே தெரியாது. ஏதோ ஒரு பாட்டுக்குள்ள இருப்போம். 1000 யூசர் வச்சிருப்பான் சர்வர்ல. அதுல எங்கேயோ போய் உட்காந்துருப்போம். அப்ப பிடபிள்யூடி தான் நம்மளை காப்பாற்றும். அந்த இடத்துல நம்ம எங்கடா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துப்போம். ஓகே அப்படின்னு சொல்லி. சரிங்களா? இப்ப எல்எஸ் நம்ம போடுறோம். அது இப்ப பிடபிள்யூடிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அதுல விஐ டெஸ்ட் ஃபைலு, சரிங்களா, டெஸ்ட் அப்படின்னு இல்லைன்னா ஃபைல் 1 நம்ம போட்டு ஃபைல் 1.txt போட்டு நீங்க என்டர் கொடுத்தோன்னே எடிட்டர் ஓப்பன் ஆனோடனே ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி நான் என்ன பண்றேன், வெல்கம் டு லினக்ஸ் செக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு எஸ்கேப்பு ஷிஃப்ட்:\W கீன்னு போட்டுட்டு என்டர்னு கொடுக்குறேன். வெளியில வந்துருச்சு. இப்போ எல்எஸ்ன்னு கொடுக்குறேன். ஃபைல்.txt இருக்கு. இந்த ஃபைலுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் கேட் கமாண்டு. ஃபைல்.txt கொடுத்தோம்னா வெல்கம் டு லினக்ஸ் செஷன் வந்துருச்சுங்களா? இந்த ஸ்லைடே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் பாருங்க. எல்லா கமாண்டும் நான் போட்டு காமிச்சிட்டேன்னா இப்போ விஐன்னு உங்களுக்கு போட்டு காமிச்சேன். நீங்க யாருமே கவனிக்கல. கேட்னு ஒரு கமாண்ட், டச்னு ஒரு கமாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் நீங்க சொல்லணும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா இதோட ஹிஸ்டரி எடுத்து பாருங்களேன். நான் டச்சுன்னு ஒன்று போட்டுக்கவே மாட்டேன். இதுல எதுனா டச்சுன்னு ஒரு வார்த்தை வருதா பார்த்தீங்களா? இத்தனை நாள் நான் கொடுத்த கமாண்ட் இதெல்லாம். ஏன் டச்சு நான் போடலன்னா நீங்க சொல்லுவீங்கன்றதுக்காக நான் போடல. விஐன்னு போட்டேன். 13வது கமாண்டை பாருங்க, விஐன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ அதே பிபிடி நான் எடுத்துக்கிறேன். டச்ன்ற ஒரு கமாண்டை போட்டு உங்களுக்கு ஃபைல் 2 ஓப்பன் பண்ணிடுறேன். ஃபைல் 2.txt. இப்போ அதுல போய் நான் வந்து எழுதிக்கிறேன் ஃபைல் 2.txt. இதுல என்ன பண்ண போறேன், இன்சர்ட் கொடுத்து வெல்கம் டு பைத்தான் கிளாஸ். ஓகே, இப்போ கேட் போட்டு ஃபைல் 2 கொடுத்துட்டு நான் டிஎக்ஸ்டின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கே அது ஃபைலிங் கொடுத்தா வர மாட்டேங்குன்னு சொல்லுங்க. டேப் கொடுத்தா ஏன் வரல முன்னாடி எடுத்து. இப்போ வெல்கம் டு பைத்தான் கிளாஸ் வந்துருச்சு. இப்போ அகைன் நான் ஹிஸ்டரி கமெண்ட் போட்டு காட்டுறேன். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய எல்லா கமெண்ட்டும் சொல்லிட்டேன்னா சுவாமை, பிடபிள்யூடி, டாப், எல்எஸ், எம்கேடிஐஆர் ஃபோல்டரு, ஃபைலு. ஜஸ்ட் உங்களுக்கு ஃபோல்டர் அப்படிங்கிறது எம்கேடிஐஆர்னு கொடுத்தேன். ஃபைல்ஸுங்கிறது இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஃபைல்ஸ் தான். கஸ்டம் ஆஃபீஸ் டெம்ப்ளேட்டுக்குள்ள ஓகே, இப்போ ஒரு டாக்குமெண்ட்டுக்குள்ள நான் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா இது எல்லாமே ஃபைல்ஸ் தான். அங்க நமக்கு சிஎல்ஐல வந்து அந்த மாதிரி தெரியாததுனால நம்ம கமாண்ட் போட்டு யூஸ் பண்றோம். ஓகே, ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா? நீங்க ரிப்ளை பண்ணீங்கன்னா சரி சார். கிளியரா? ஓகே சார். இல்ல கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருந்துச்சா, இல்ல நீங்க என்ன சொன்னீங்கனாலும் கிளியரா உங்களுக்கு கிளியரா இருந்தா போதும். அவ்வளவுதான். நான் அதுக்கு தான் இப்போ இவ்வளோ இன்டராக்ட் பண்றேன்.
சரிங்களா? இப்போ நான் டாப்னு ஒரு கமாண்ட் போட்டேன். இப்போ எனக்கு என்ன வேணும்னா என்னோட சிபி எவ்வளோ, ரேம் எவ்வளோ எல்லாமே தெரியும். அதனால இப்ப பாருங்க டாப்னு ஒரு கமாண்ட். இதை சிபின்னு போட்டு வெளியே வந்துடுறேன். டாப்னு கொடுத்துட்டேன். இப்போ இதோட டைமிங் நான் என்னோட சிஸ்டம் அப் டைம் ஆகி நான் ஒரு சர்வர் எடுத்து 12 நிமிஷம் ஓடிட்டு இருக்கு. ஒரு யூசர் தான் இருக்காங்க. ஆவரேஜா 0.00 இருக்கு. இப்போ இவங்க எல்லாரையும் ஓட விடலாமா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாமா? சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு யூசர் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக காமிச்சிட்டு ஒரு யூசரை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். பிரெயின் அகாடமி நான் ஜஸ்ட் ஒரு டிஃபால்ட் இன்ஃபர்மேஷன் நான் வெளியே வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா MS-L என் ஃபோனுக்குள்ள எத்தனை யூசர் இருக்காங்கன்னு காட்டு. பிரெயின் இப்போ இது வரைக்கும் உபுண்டு தான் இருந்தது. இப்போ பிரெயின் ஒன்று காட்டுதுங்களா? அவ்வளோதான் சார். இது வரைக்கும் கிளியருங்களா? நம்ம ஹார்ட்வேர் மட்டும் இப்போ பார்த்துடலாம். நான் சிடி போட்டு வெளியே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஹார்ட்வேர் மட்டும் உங்களுக்கு காமிச்சேன். டாப்னு ஒன்று கொடுத்துட்டோம்னா என்ன சார் இது டாப்னு அடிக்கிறீங்க? அப்போ டாப் விண்டோஸ்ல எங்க சார் இருக்குன்னு யாருன்னா கேள்வி கேட்பீங்கன்னு பார்த்தா கேட்கவே மாட்டேங்கிறீங்க. சரி நானே சொல்லிடுறேன். டாஸ்க் மேனேஜர்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? விண்டோஸ் அதையும் ஓபன் பண்ணிக்கலாம். வந்துருச்சுங்களா? விண்டோஸ்ல டாஸ்க் மேனேஜர். இப்போ எத்தனை அப்ளிகேஷன் ஓடுது, சிபி எவ்வளவு பர்சன்டேஜ் ஓடுது, அவ்வளவுதான் சார் லினக்ஸ்ல. இதே தான் நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பாக்குறீங்க. இங்க GUI-ல பாக்குறீங்க, அங்க CLI-ல பாக்குறீங்க. ஓகே ஃபைன். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் லினக்ஸ் கிளாஸ் ப்ளஸ் இன்டர்மீடியட் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கிளவுட் கம்ப்யூட்டிங் எல்லாமே நீங்க பார்த்துட்டீங்க. டெவாப்ஸ்ங்கிறது ஒரு மெத்தடாலஜி தான், டெவலப்மெண்ட் ப்ளஸ் ஆப்ரேஷனு. அதுக்கான டூல்ஸ் எல்லாமே இருக்கு, பீரியாடிக்கல் டேபிள்லாம் இருக்கு. அதுதான் டெவாப்ஸ். ஸோ டெவாப்ஸும் ஒரு சின்ன ஒரு அவுட்டர் லைன் மட்டும் பார்த்துட்டு இதுக்கப்புறம் வந்து உங்களோட கொஷின் செஷன் தான். நீங்க என்ன கேட்குறீங்களோ இது வரைக்கும் பார்த்ததுல நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா 100% சாட்டிஸ்ஃபைட்னா செஷனை க்ளோஸ் பண்ணுங்க. நீங்க என்ன சொல்றீங்க, என்ன உங்களுக்கு தெரிய வந்திருக்குன்னு பாருங்க. சரிங்களா? இதுல ப்ராசஸர் இத்தனை ப்ராசஸர் ரன் ஆயிட்டு இருக்கு, நமக்கு எத்தனை ப்ராசஸர் ரன் ஆயிட்டு இருக்கு, நமக்கு இங்க எத்தனை ஓடிட்டு இருக்கு ப்ராசஸர். டோட்டல் பாருங்க, டோட்டல் டாஸ்க் 117. ஒன்னே ஒண்ணுதான் ரெண்டிங்க, மிச்சம் 116 தூங்குது. ஏன்னா நம்ம எந்த வேலையும் செய்யல, எல்லாமே ஸ்லீப்பிங்ல இருக்குது. டோட்டல் 117. அதுல பர்சன்டேஜ் CPU பாருங்க 0லயே தான் இருக்குது, எதுவுமே இல்லை ஹார்ட்வேர்ல. அடுத்தது நம்ம டோட்டல் மெமரியே பார்த்தீங்கன்னா 902. ஸோ இந்த மெமரிக்கான இது. சரி இதெல்லாம் 908 மீதி மெமரி எங்க இருக்கு எனக்கு புரியல அப்படிங்கிறதுக்காக ஒரு சிம்பிள் கமாண்ட். சரிங்களா? LS மெமரி இதை பொறுத்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆன்லைன் மெமரி நமக்கு எவ்வளவு காட்டுது, 1 GB தான் நமக்கு ரேம் வச்சுக்கணும். இதுதான் ரேம். மெமரினா ரேம்னு அர்த்தம், கரெக்டுங்களா? இங்க நம்ம மெமரின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க் கேட்குறோம். சரி எனக்கு வந்து டோட்டல் வந்து ஹார்ட் டிஸ்கை காமிச்சது, இதான் நமக்கு ஹார்ட் டிஸ்க். இங்க டோட்டலா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்போ அப்படியே கச்சகச்சான் இருக்கு, இது எங்க போய் நம்ம ஹார்ட் டிஸ்க் பார்க்கறது, ஹார்ட் டிஸ்க் பத்தி நம்ம எங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். இதுல நீங்க எது ஹார்ட் டிஸ்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓப்பன் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். நீங்க என்ன பாக்குறீங்களோ அதுதான். எப்பயுமே நமக்கு ஹார்ட் டிஸ்கா இருக்கிறது வந்து ஆஃப்லைன் மெமரியா? ஹார்ட் டிஸ்க் சார். ஹார்ட் டிஸ்க் உடைய ஃபுல் ஸ்பேஸ். ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து நமக்கு எவ்வளவு ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றது தான். நமக்கு டெவ்னாலே டிவைஸ்ன்னு அர்த்தம். டிவைஸை தான் ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவாங்க. இந்த டிவைஸ்ல இந்த ரூட்ல 6.7 GB 2.4 GB யூஸ் பண்றோம். அவைலபிள் எவ்வளோ 31% நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க அமௌண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த 6+2னா டோட்டலாக 8 GB ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. நம்ம அங்கே ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும்போது காமிச்சது இல்லைங்களா, அவ்வளவுதான். ஸோ நம்ம CPU பார்த்தாச்சு, மெமரி பார்த்தாச்சு, ஹார்ட் டிஸ்க் பார்த்தாச்சு. அடுத்து வேற என்ன சார் பார்க்கணுங்களா? ஒரு ப்ராசஸரை என்னென்ன ப்ராசஸர் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தனியா ஹிட் பண்ணியே நம்மளால பார்க்க முடியும். நீங்க டாப்ல போய் கூட நீங்க அந்தந்த ப்ராசஸரை வந்து நீங்க பார்க்கலாம். யூசரை கிளிக் பண்ணிட்டு வெறும் எனக்கு ஒரு ரூட் மட்டும் கொடு, யூஓ ப்ரெஸ் பண்ணிட்டு ரூட்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க எல்லாமே ரூட்டா மாறிச்சு பாருங்க, தெரியுதா? ஏன்னா ஒரு டூப்ளிகேட் செஷன் எடுத்து கூட
சார் வாய்ஸ் கேட்கலையே. அருண் சார் வாய்ஸ் கரெக்டா சாரி சார், சாரி கைஸ், பவர் சப்ளை பவர் கட் ஆயிருக்காங்க. ஸோ வந்துடுவாங்க. பவர் வந்துருச்சு, வந்துடுவாங்க ஒரு 2 மினிட்ஸ். இந்த மீன்வைல் எப்படி போச்சு கிளாஸ் இன்னைக்கு? சூப்பர். ஆக்சுவலாக எனக்கு சொல்லுங்க 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 மிஸ்டர். இல்லை சொல்லுங்க அது. ஆமா. இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு ஐடியா இல்லை. பட் நைஸ் நைஸ். பார்க்கணும். பட் அதான் அந்த ஓரளவுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அது எப்படி ஒரு பேசிக்காக. ஓகே ஓகே. ஸோ லினக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, எஸ்பெஷலி இந்த டெவாப்ஸ் டீம் அண்ட் அது எல்லாம் எங்கள் ஆஃபீஸில் லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். கோடிங் பில் பண்ணுறதுக்கு இப்ப நம்ம எல்லாத்துக்குமே லினக்ஸ் தான். லினக்ஸ் பத்தி இப்ப இது சொன்னதுனால ஓரளவுக்கு இது பண்றோம். அப்படியே நம்ம எல்லாமே விண்டோஸே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேக்ஸிமம். ஏன்னா விண்டோஸ் So, வந்துட்டு actually வந்து விண்டோஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி சார். யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அது ரொம்ப. அது வந்து பெய்டு வெர்ஷனாவும் இருக்குது, இது வந்து ஃப்ரீ வெர்ஷனா இருக்குல்ல. ஆமா. ஆனா அப்படி இருந்தாலும் விண்டோஸ் தான் போறாங்க. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்குது அப்படிங்கறதுக்காக அந்த ஒரு ரீசன் மட்டும் தாங்களா, இல்ல வேற ஏதாவது இருக்கா? அந்த ஒரு ரீசன் மட்டும்தான். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன். பட் அருண்குமார் சார் எக்ஸ்பர்ட், அவர் அதில் என்ன சொல்றாருங்கிறத கேட்டுக்கலாம் நம்ம அதில். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல GUI தான் மெயினா இருக்கும். விண்டோஸ்ல GUI இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பட் லினக்ஸ் இஸ் டிசைன் ஃபார் டெவலப்பர்ஸ் அண்ட் டெர்மினல் தான் மெயினா ஒர்க் பண்ணுவாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப கம்மி, ஸோ ஃபாஸ்டா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ இதே விண்டோஸ்ல வந்துட்டு இட்ஸ் டிசைன் ஃபார் அதர் பர்பஸ், கன்சியூமர்ஸ்க்காக டிசைன் பண்ணப்பட்டது அது. ஸோ லினக்ஸ்ன்றது இட்ஸ் டெவலப்பிங் பர்பஸ்க்காக பண்ணப்பட்டது. மேபி அருண் சார் வந்துட்டாரு, எக்ஸ்பிளைன் மீ மோர் தென் மீ ஆக்சுவலி. நான் அவர்கிட்ட கேட்குறேன். அருண் சார் இருக்கீங்களா? எஸ் சார், எஸ் சார். யா ஃபைன் ஃபைன். ஆக்சுவலா விஜயகுமார் சார் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாரு. என்ன கொஸ்டின்னா, இப்போ எல்லாருமே விண்டோஸ் யூஸ் பண்ணலாம், எல்லா லினக்ஸ் யூஸ் பண்ணலாம் பிகாஸ் இட்ஸ் ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ்ன்றதுனால. அப்படியே எல்லாரும் விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாரு. அதுக்கு உங்களோட ஆன்சர் நீங்க சொன்னா நல்லா இருக்கும் இப்போ. யா ஷூர். நமக்கு அப்ளிகேஷன் இப்போ வந்து நம்ம பெய்டுன்னு சொன்னோம், என்டர்பிரைசஸ்ன்னு ஒரு வேர்டு சொல்லணும். நம்ம என்டர்பிரைசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சப்போர்ட்னு அர்த்தம் சார். இப்போ ஓப்பன் சோர்ஸ்னா கம்யூனிட்டி பிளாட்ஃபார்ம்ல தான் நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டை வாங்க முடியும். ஓகேங்களா? ஒரு என்டர்பிரைசஸ் எடிஷன்ல சப்போர்ட் வந்து நம்ம பே பண்றதுனால அவங்க சப்போர்ட் பண்ணி தான் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ நம்ம ஒரு சர்வீஸ்ல வந்து ஒருத்தர்கிட்ட வந்து பே பண்றோம் அப்படின்னா அவங்க பே சப்போர்ட். இப்போ மைக்ரோசாஃப்ட்ல இருந்து நம்ம வந்து ஒரு சர்வரை பே பண்றோம். இதே நான் லினக்ஸ்லயே பார்த்தீங்கன்னா என்டர்பிரைசஸ் எடிஷன் ஒன்று சொன்னேன், கம்யூனிட்டி சப்போர்ட், என்டர்பிரைசஸ் சப்போர்ட். இப்போ இந்த உபுண்டுலாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சப்போர்ட் தான் இருக்கு, என்டர்பிரைசஸ் சப்போர்ட் வராது. டைரக்டா நீங்க கஸ்டமர் கார்கிட்ட கால் பண்ணி அவங்க கூட இன்டராக்ட் பண்ணி ஒரு ப்ராப்ளத்தை உங்களால சால்வ் பண்ணும் அப்படின்னா கம்யூனிட்டி வைஸ்ல தான் நம்ம சால்வ் பண்ண முடியுமே தவிர நம்ம என்டர்பிரைசஸ் சைட்ல, ஏன்னா நம்ம பே பண்ணாதனால அவங்க வந்து டைரக்டா நம்ம வந்து சப்போர்ட் வைக்க முடியாது. இன்கேஸ் நமக்கு டைரக்டா சப்போர்ட் வேணா நம்ம பே பண்ணிட்டோம்னா அதே ஓப்பன் சோர்ஸ் என்டர்பிரைஸா மாறிடும். கிளியரா சார்? பட் இருந்தாலும் அவரோட கேள்வி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ஆஸ் அ யூசரா வந்துட்டு நான் லினக்ஸ் யூஸ் பண்ணிட்டு போயிடும் இல்லையா, பட் ஸ்டில் நான் ஏன் விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி ஒரு கேள்வி அவர் கேட்கிறாரு. சார் விண்டோஸ்க்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து சப்போர்ட்னு ஒன்று சொன்னேன், சரிங்களா?
அடுத்து அப்ளிகேஷன். எனக்கு வந்து அப்ளிகேஷன் வைஸ் வந்து ஒரு சில அப்ளிகேஷன்லாம் நான் டெவலப் பண்ணும்போதே விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு ஏற்ற மாதிரி நான் டெவலப் பண்ணேன். இப்போ நீங்க யூஸ் பண்ற ரியாக்ட் ஜேஎஸோ இல்லை ஒரு ஃப்ளட்டர் அப்ளிகேஷனோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் அது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிபெண்ட் இல்லாமல் ரன் ஆகும். உங்க மொபைல் ஃபோன்லேயே ரன் ஆகும், உங்களுடைய லினக்ஸ் இதுலேயும் ரன் ஆகும், விண்டோஸ்லேயே ரன் ஆகும். அது வந்து என்ன சொல்லணும்னா இண்டிபெண்ட் அப்ளிகேஷன் வந்து எல்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்க கேட்டீங்களா ஒரு கேள்வி, விண்டோஸ் ஏன் அதிகமாக யூஸ் பண்ண, ஏன் லினக்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ண? பட் எல்லா டைம்லையும் வந்து அந்த நெசசிட்டி அந்த நீடு வந்து அதுக்கு தேவைப்படுச்சு. இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்றது விண்டோஸ்ல பண்ணிருந்தோம் இது வரைக்கும் ட்ரெடிஷ்னலா. இப்போ நம்ம யூஸ் பண்றது எல்லாமே எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் ரன் பண்ற அளவுக்கு தான் நம்ம இப்போ இருக்க டெக்னாலஜி மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ விண்டோஸ் நாட் ஓன்லி விண்டோஸ், லினக்ஸ், மேக், iOS, ஆண்ட்ராய்ட் ஃபோனு, நீங்க யூஸ் பண்ற டேப் எல்லாத்துக்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் இப்போ உள்ள டெக்னாலஜிஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ விண்டோஸ் இது வரைக்கும் இருந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடாலஜியில் நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது .NET அந்த .NETல தான் அது ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம டெவலப் பண்ற அப்ளிகேஷன் வந்து எதுல வேணா ரன் ஆகும். நாட் ஓன்லி விண்டோஸ், இப்போ லினக்ஸ் நான் இப்போ இவ்வளோ நேரம் பேசுறேன், நாட் ஓன்லி இன் லினக்ஸ் ஆல்சோ. நீங்க எந்த ஐஓடி டிவைஸ்ல கூட ரன் ஆகும். ராஸ்பெரி பை என்ன ஒரு ஸ்மார்ட் இது ஐஓடிலையும் அது வந்து ரன் ஆகுற மாதிரி தான் இப்போ அப்ளிகேஷன் எல்லாமே டெவலப். ஸோ அது பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் கிடையாது, இண்டிபெண்ட். ஃபைன் சார், ஃபைன். பட் லினக்ஸ் வந்து விண்டோஸ் மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்லையா சார்? ஆக்சுவலா வந்து எது ஒண்ணுமே ஆக்சுவலா ஆண்ட்ராய்ட் போனே யூசர் ஃப்ரெண்ட்லி கிடையாது. நீங்க ரொம்ப அதிகமா யூஸ் பண்றதுனால அது யூசர் ஃப்ரெண்ட்லியா ஆயிடுச்சு. நீங்க ஆண்ட்ராய்ட் போனை வந்து உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி மாதிரி தெரியும், ஆனா வந்த புதுசுல அது யூசர் ஃப்ரெண்ட்லியே கிடையாது. எது ஒண்ணுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி அது கூட இருக்க அது உங்களுக்கு கஸ்டமைஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கனால இப்போ அவங்களும் ஜியோஐல கொண்டு வந்துட்டாங்க லினக்ஸும், நாட் ஓன்லி CLI. ஸோ அவங்களும் ஜியோஐல வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்களும் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் ஓவர் எடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு வர மாடர்ன் டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த டெக்னாலஜி எல்லாமே எல்லாத்துலேயும் ரன் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு லினக்ஸுக்குன்னு உட்காந்து தனியாக கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்காது. அப்போ வர மாடர்ன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் அது ரன் ஆகும். அப்போ வந்து நான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ஆயிடுவேன். இப்போ ஏன் நம்ம லினக்ஸை யூஸ் பண்றோம் அப்படின்னா அது கஸ்டமைசபிள். நமக்கு ஒரு GB இருந்தா கூட போதும். அது CLIல இருக்கு. ஸோ CLIல வந்து நமக்கு தேவையானது மட்டும் நம்ம வந்து எடுத்துட்டு ரன் பண்ணிட்டு போயிடும். ஸோ அதனால வந்து நம்ம வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். நான் செஷனுக்குள்ள வந்துருந்தேன். நான் பேட்ச் அப்டேட்னு ஒன்று சொன்னேன். எல்லாரும் வந்து பேட்சஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த கமெண்ட் தான் நான் இப்போ உங்களுக்கு போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ரூட் யூஸராக வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டு, ஸோ நான் வந்து பேட்ச் வந்து நான் கொடுத்தேன். APP அப்டேட்டு அப்படின்னு கொடுத்தேன். இப்போ என்னோட பேட்சஸ் எல்லாமே அப்டேட் ஆகும். இந்த சர்வருக்கு தேவையான பேட்சஸ் எல்லாமே அப்டேட் ஆகும். கரண்ட் டேட் டைம் லைவ்ல நான் உள்ள வந்துடுவேன். இந்த மிஷின் போட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ நம்ம வந்து அப் டைம் வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஓடிட்டு இருக்குன்னு. 2 யூசரு 25 மினிட்ஸ் அந்த மிஷின் வந்து ரன் ஆயிட்டு. ஸோ இதுவுமே கூட நம்ம செப்பரேட் பண்ணி பார்க்கலாம். இது நிறைய நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்கு. பேசிக்ஸ் 0.01 நர்சரி ஸ்கூல் லெவலில் தான் இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ரொம்ப கம்மியாக. பட் லினக்ஸ் இஸ் வெரி வெரி வாஸ்ட். இதுலேருந்து தான் எல்லாமே போவோம், இன்க்ளூடிங் பைத்தானு. இப்போ பைத்தான் வந்து இன்பில்ட்டான ஒரு ஃபங்க்ஷனு. நம்ம அதில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். என் மிஷினில் பாருங்க பைத்தான் 3.14 நான் இன்ஸ்டாலே பண்ணல. பட் ஆனால் எனக்கு பைத்தான் வந்து இன்பில்டாகவே கொடுத்தாச்சு. ஓகே, எனி கொஸ்டின் சார்? ஸோ நான் AWSல கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்னு சொல்லிட்டேன். IaaS பிளாட்ஃபார்ம் நெட்வொர்க் எல்லாமே SAS எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து ஒரு அப்ளிகேஷன் பைத்தான் ஒரு அப்ளிகேஷனே இன்பில்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டேன். ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா சார்? இருக்கீங்களா? இது எல்லாமே இல்ல இருக்குதுங்க நீங்க சார். உங்ககிட்ட எல்லாமே இருக்கிறீங்க. பட் காடு மாதிரி தான் பயமா இருக்கு. காடு வந்து ரிப்ளையே பண்ண மாட்டாரு. பட் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பாரு, பேச மாட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆன்லைன் கிளாஸ் தான் அதே மாதிரி இருக்கு. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சார் ஒரு கேட்டுட்டு இருக்கீங்க, ரிப்ளை மட்டும் பண்ண மாட்டேன்றீங்க.
ஓகே ஜிஎல்சி கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது அமைதியா இருக்கணும் சார். கேட்கறதுதான் நீங்க சொல்றதான் கேட்டுக்கணும். சரிங்களாங்க சார்? கேட்டுட்டு இருக்கணும் சார். கேட்டுட்டு இருக்கீங்களா? சொன்ன ஹாப்பி சார், ஹாப்பி. ஓகே, ஏஆர்டிஆர். இப்போ நம்ம வந்து ஒரு லினக்ஸ் உடைய டோட்டல், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் மோடுன்னு சொல்லுவாங்க. சிஹெச் மோடு, இந்த பெர்மிஷன் கொடுத்து யாரெல்லாம் பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக இருப்பீங்க. திடீர்னு ஒரு புதுசா வர ஒரு ஒரு லினக்ஸ் அட்மின் என்ன பண்ணுவாரு, உங்க ஃபைலை வந்து டெலீட் பண்ணிட்டு போயிடுவாரு. யார் டெலீட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் புதுசாக வந்திருக்காரு, அவருக்கு தெரியாது என்னன்னு சொல்லி. ஸோ டெலீட் பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஓனர்ஷிப் ஃபைல் எல்லாமே நம்ம பர்மிஷன்லாம் செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ யாராலையுமே அதை வந்து டெலீட் பண்ண முடியாது. ஓகேங்களா சார்? ஒரு சின்ன ஒரு இன்ட்ராக்ஷனுக்காக இப்போ நீங்க ஒரு, நான் வந்து ஒரு சின்ன ஒரு கொஷின்ஸ் மட்டும்தான் சார். கொஷின் தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். யூ கேன் யூஸ் யுவர் செல்ஃபோன் டு ஆன்சர். சரிங்களா? நீங்க கூகுள் பண்ணி ஆன்சர் சொல்லலாம். ஜோஹன் அப்படிங்கிற ஒரு அன்மிட் பண்ண முடியுங்களா? அவர் நேரம் தான் இருக்காரு சார், கிளாஸ்ல இருக்கீங்க. அன்மியூட் பண்ண சார், மியூட் பண்றதா அன்மியூட் பண்ண முடியுமா? சார். ஓ, தேங்க்யூ சார். வாட் இஸ் ஸ்டிக்கி பிட் அப்படிங்கிறது மட்டும் நீங்க ஒரு மெட்டாலையோ ஒரு கூகுள்லையோ நீங்க ஒரு எது மட்டும் பண்ணி இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ள மட்டும் ஆன்சர் மட்டும் பண்ணுங்க சார். ஜஸ்ட் ஒரு இன்ட்ராக்ஷன், சரிங்களா? வாட் இஸ் ஸ்டிக்கி பிட்னா என்ன? ஸ்டிக்கி பிட், ஸ்டிக்கி பிட்டா? ஸ்டிக்கி பிட் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு மட்டும், சரிங்களா? நீங்க ஸ்டிக்கி பிட் okay. இன் லினக்ஸ் அப்படின்னு போட்டு நீங்க வந்து ஆன்சர் பண்ணலாம் சார். இப்பேவா? இப்பயே அப்டே பண்ணலாம் சார். லைவ்ல தான் இருக்கும். எல்லாருமே லைவ்ல இருக்காங்க. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். இது ஃபைல் ஓனர்ஸ்க்கு மட்டும் ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி. சூப்பர் சார். அவ்வளவுதான். இப்போ நீங்க ஒரு 4 இயர்ஸ் ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃப் உங்க ஃபைலை வந்து யாரும் டெலிட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓனர்ஷிப் மட்டும் அந்த பெர்மிஷன் லெவல் செட் பண்றது. இப்போ நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அவ்வளவுதான் சார் ஸ்டிக்கி பிட். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டிக்கி பிட்னா என்னது சார். நெக்ஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இன்னொருத்தர் கிட்ட சார், நீங்க கூகுள் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம் சார். உஸ்மான் அலி சார் கிட்ட. சொல்லுங்க சார். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இதை பத்தி உஸ்மான் அலி அவ்வளவு சார் தெரியாது. உங்களுக்கு தான் சார் தெரியும். நீங்க ஜஸ்ட் கூகுளோ ஏயோ நீங்க எது வேணா பார்த்துக்கலாம் சார். இது the door will open. ஸோ இப்போ ஹார்டனிங்னா என்ன? ஹார்டனிங், வாட் இஸ் ஹார்டனிங் இன் லினக்ஸ் அப்படின்னு ஜஸ்ட் நீங்க ஒரு எளிமையா சொன்னீங்கன்னாலே போதும் சார். நான் இவ்வளவு நாள் சொன்னதுலேயே உங்களுக்கு ஹார்டனிங்னா என்னன்னு வந்துடும். உங்களுக்கு என்ன இது இருக்கோ நீங்க சொல்லலாம் சார். நான் நிறைய வாட்டி அந்த வேர்டை யூஸ் பண்ணிட்டு அதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதை நான் உங்களுக்கு காமிக்க கூட காமிக்கிறேன் இந்த இடத்துல நான் வச்சு. செக்யூரிட்டி அவ்வளவுதான் சார். சூப்பர் சார், அவ்வளவுதான் சார். நம்ம ஒரு விஷயத்த என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஹார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டோரை ஓப்பன் பண்ணி வீட்டுல போக மாட்டோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா வீட்டுக்கு பூட்டு போடுவோம், டோரை லாக் பண்ணுவோம், இன்னும் செக்யூரிட்டி என்ஹான்ஸ் பண்ணுவோம். அப்போ ஹார்டனிங் பண்ணணும்னு அர்த்தம். இப்ப செக்யூரிட்டிக்கு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் வந்து ஹார்டனிங்னு ஒரு நேம். ஓகே ஓகே ஃபைன். சரிங்களா? ஹரிஷ் சார் இப்போ உங்ககிட்ட சார். யா ஓகே சார். நம்ம இப்போ பெர்மிஷன் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், சரிங்களா? ஓகே. இப்போ ஓனர்ஷிப் லெவலுக்கு என்ன மாதிரி கமாண்ட் நம்ம யூஸ் பண்ண முடியும் சார்? அதையும் நம்ம பண்ணிக்கலாம் சார். ஓனர்ஷிப் கமாண்ட் என்ன லினக்ஸ் அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். ஓகே. சிஹெச் மோடா? சிஹெச் மோட், ஐ திங்க் ஸோ. சிஹெச் மோட் பெர்மிஷன் லெவல். அடுத்தது சார், நீங்க ஓனர்ஷிப் லெவல். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க தான் ஓனர், உங்க ஃபைலை யாரும் டெலீட் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ நீங்க கூகுள் பண்ணிக்கலாம் சார், தாராளமாக உங்க ஃபோன்ல. சிஹெச் ஓனா? சிஹெச் ஓன். சூப்பர் சார், அவ்வளோதான். சேஞ்ச் ஓனர். ஓகே ஓகே. அதுக்கான ஷார்ட் ஃபார்ம், ஜஸ்ட் சிம்பிள் ஷார்ட் ஃபார்ம். ஓகேங்களா? சேஞ்ச் ஓனர் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிஹெச் ஓனர்னு சொல்லுவோம். அப்படின்னா சேஞ்ச் ஓனர். சார் என்ன சொல்லியிருந்தாரு இதுக்கு முன்னாடி? ஒரு சார் பேசினாரு, இந்த ஹரிஷ் சார் சொன்ன கமெண்ட், சரிங்களா? உஸ்மான் அலி சார் சொன்ன கமெண்ட் யாராச்சும் ஒருத்தர் அன்மிட் பண்ணி சொல்ல முடியுமா? இப்பதான் ஜஸ்ட் நோ சொன்னார். ஹார்டனிங் தான் சொன்னாரு சார். செக்யூரிட்டி லெவல்ல நம்ம பண்ணோம் அப்படின்னா ஹார்டனிங், வீட்டை வந்து பூட்டி போடுறது,
ஸோ நான் அந்த கீ லாக்கு அந்த சிஸ்டம்லாம் உங்களுக்கு வந்து சொன்னேன். ஒரு ஹார்டனிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி லெவலில் வந்து டைட் பண்ணுறது நான் இதெல்லாம் சும்மா ஒரு டெக்னிக்கல் வேர்டு தான் சார். இதெல்லாம் பார்த்து நீங்கள் பெருசாக ஏற்கிறது ஒன்றும் தேவை. ஓகேங்களா சார்? இந்த செஷன் ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் சார், இந்த ஸ்லைடே நான் முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் சொன்னது தான் ஆன்சர் எல்லாமே. பட் நான் இவ்வளோ உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு பிஎஸ்யூ எல்லாமே முடிச்சிட்டேன். சரிங்களா? இதெல்லாம் போட்டு உங்களுக்கு ஸ்லைடாக போட்டு உங்களை கண்டிப்பாக இரிட்டேட் பண்ணாமல் ஓரளவுக்கு ப்ராக்டிஸாக கமெண்ட்ஸ் வந்து ரெகுலராக பண்ணுற மாதிரி நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ லினக்ஸோட எசென்ஷியல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதோடைய பவர் வந்து எந்த அளவுக்கு இருக்கும், அதோடைய நெக்ஸ்ட் லெவலுக்கு நமக்கு போகும்போது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க, இந்த செஷன் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது இன்ஸ்டாலு, கான்ஃபிகரு, அதோடைய செட்டப் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது, ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து ரைட் பண்ணுறது, பைத்தான் வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுதுறது, அவ்வளோதான் சார். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷனில் இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க முடியும். சரிங்களா? இன்ஸ்டால் எப்படி பண்ணுறது, கான்ஃபிகர் எப்படி பண்ணுறது, ஸ்கிரிப்ட் லெவலில் பைத்தான் ப்ரோக்ராம் வந்து எப்படி என்னென்னலாம் உள்ள எழுதி வச்சுருக்கேன், எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறது தான் லினக்ஸு. நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேருந்து உங்கள் டிவிலேருந்து எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கும். ஈவன் தோ எல்லா ஆப்புமே லினக்ஸ் தான். லினக்ஸ் பைத்தானு ஷெல்லில் தான் ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகே சார், ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த செஷன் வந்தாச்சு. உங்களோட கொஷின் எதனா இருந்தால் கேளுங்க, இல்லை செஷன் வந்து மைண்ட் ஆச்சு. Yeah, I think this session is very fine. I think it's better to give a feedback instead of questions because lot of questions கேட்டாச்சு நம்ம நிறையா. எப்படி போச்சு எல்லாரும் கிளாஸ்? ஃபீட்பேக் கொடுங்க, எப்படி போச்சு? அது ரொம்ப ரொம்ப ஒரு இல்ல, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபைன். ஸோ இன்னைக்கு சரி, புதுசா basic கத்துக்கிட்டீங்களா எல்லாரும்? புதுசா ஒன்று லினக்ஸ்னா என்ன புதுசான்னு கத்துக்கிட்டீங்க இல்லையா? ஸோ OSனா என்ன? ஸோ நிறைய விஷயம் கத்துக்கிட்டீங்க. AWS யூஸ் பண்றது லேர்ன் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபுல்லா பார்க்கல, ஒரு நாள் எல்லாத்தையும் கத்துக்கவும் முடியாது நம்மளால. பட் ஒரு ஐடியா இருக்கு நமக்கு, இதுதான் ஜஸ்ட் ஒரு பேசிக் டச் ஐடியா. பண்ணிருக்கோம். யா, ஸோ நைஸ் ஃபைன். ஓகே, அதர்ஸ் ஃபீட்பேக்? லினக்ஸ் அப்படிங்கிறத பத்தி லினக்ஸ் அப்படின்னு தான் தெரிஞ்சிருந்தோம். லினக்ஸை பத்தி ஓரளவுக்கு முடியும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை அவர் உருவாக்கியிருக்காரு. ஓகே, தேங்க்யூ. யா, தேங்க்யூ. அதர்ஸ்? ஜோஹான்? சார் உங்க சேட் பாக்ஸ்ல இப்போ உங்களுக்கு என்னென்னலாம் சொன்னனோ எல்லாமே நான் சேட்ல வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ Fine, லினக்ஸோட செஷனோடைய எல்லாமே அருண்குமார், உங்களுடைய ஃபீட்பேக்கும் கொடுங்க. உங்க செஷன் எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க கிளாஸ் எடுக்கிறதுக்கு? இல்லை சார், என்னோட செஷன் எல்லாமே அவங்க தான். நான் எப்பவுமே தனியா எதுவுமே பண்ணது கிடையாது. அவங்க இல்ல வாய்ஸ் அப்படி இல்ல, போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஹவ் யூ ஃபீல் அந்த மாதிரி கேட்குறேன். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு இந்த செஷன்? நல்லா இருந்ததா உங்க சைடில், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்குறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு நல்லா இருக்கான்னு கேட்குறீங்களா? எனக்கு யா, ஃபுல்ஃபில்மெண்ட் அவங்களுடைய ரிப்ளை வச்சு தான் சார் எனக்கு தெரியும். எனக்கு நிறைய பேர் மியூட்லயே இருக்காங்க, அவங்க பேசல. அதனால எனக்கு எக்ஸாக்டா ஐம் நாட் அவேர், எனக்கு கரெக்டா தெரியல. ஏன்னா அவங்க அன்மியூட் பண்ணி அவங்களுக்கு கிளியர், நோ டவுட்ஸ், ஏதோ புரிஞ்சிருக்கு லினக்ஸ்னா என்ன அப்படின்னு, அது ஓகே. அவங்களுடைய ஃபீட்பேக் வச்சு தான் சார் என்னுடைய. ஃபைன். ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும். மேபி தே ஃபீல் சம் ஷை, ஐ திங்க் ஸோ. அதாக தான் இருக்கும். பட் எனிவே செஷன் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக போச்சு, இன்ட்ராக்டிவாக இருந்தது. ஐ ஃபீல் லைக் தட். இவன் நிறைய பேர் மைக் ஆன் பண்ணாட்டியுமே கூட மேபி தே வில் லிசன். நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெஃபினெட்லி பிளான் பண்ணலாம், ஒரு கம்ப்ளீட் ஒரு 1 month கோர்ஸ் மாதிரி நம்ம இதை பிளான் பண்ணலாம். அப்படி பிளான் பண்ண ஜாயின் பண்ணுவீங்களா? 1 month. ஸோ வில் யா
ஸோ ஷார்ப் கூடிய சீக்கிரத்தில் அது ஒரு கோர்ஸாக மாறும் ஆஸ் பர் பிளான் படி. இன்னும் நிறைய செஷன் இருக்கு. நெக்ஸ்ட்ல மேட் லேப் இருக்கு, பவர் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, பிசிபி கிளாஸஸ் இருக்கு, ஆட்டாஸ் இருக்கு. ஸோ நிறையா பிளான் போயிட்டு இருக்கு ஒன்று. ஸோ அடுத்தடுத்த ஃப்ரீ கிளாஸஸ்ல பார்க்கலாம். இதோட நெக்ஸ்ட் வீக் மண்டே தான் அடுத்த ஃப்ரீ கிளாஸஸ் ஒரு ஃப்ரீ. ஸோ நெக்ஸ்ட் வீக் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே பிளான் அக்கார்டிங்லி எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எனிதிங் நீட் டு ஆஸ்க்? கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா என்கிட்ட? இல்லை சார், ஆக்சுவலாக எனக்கு வந்து இதோட தேவை எந்த அளவுக்கு இருக்குங்கிற மாதிரி ஒரு ஐடியா இல்லை. இப்போ எனக்கு ரொட்டீன் டே பை டே ரொட்டீனில் நான் வந்து என்னோட அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன், அது எல்லாமே எனக்கு விண்டோஸில் இருக்கு. இல்லை என்னோட தேவை அவ்வளோதான் இருக்கான்னு தெரியல. ஸோ இதை நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அது மாதிரி. ஃபைன் கண்டிப்பா அந்த கேள்விகள் இருக்கும். அது ஏன்னா எல்லாருக்குமே இல்ல ஆக்சுவலி லினக்ஸ் பைத்தான் எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்றாங்கன்றதுக்காக அதை நமக்கு கத்துக்கவும் முடியாது. பேசிக்கா மெக்கானிக்கல்னால உங்களுக்கு தெரியும். ஸோ அது அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். பட் இதை பத்தி எனக்கு சார் ஒன் மோர் திங், லினக்ஸ்ல இருக்க பாதி பேருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாது சார். ஓகே everyone இல்ல is other ஃபீல்டுமே department only. ஃபீல்டுமே அது மாதிரி அது சொல்றேன். இல்ல ஹரிசாக்கு தெரியும், அதுதான் சொல்றேன். Okay, okay. இல்ல நிறைய மேக்ஸிமம் applications. இது மிஸ்டர் விஸ்வானல் சொன்ன மாதிரி என்னோடது ஃபுல்லாவே எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுங்க சார். எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் பேனல்ஸ், மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி இருக்கிறோம். அப்போ இந்த இதுகளுக்கு நாங்க வர்றதுக்கே மேக்ஸிமம் யோசிக்கிறதுக்கு டைம் இருக்கிறது இல்ல. அதுதான் ரீசன். இப்போ ஒரு கணக்கு போட்டு கஷ்டப்படுறீங்களப்பா, உங்களுக்கு ஒரு கால்குலேட்டர் கொடுத்தா இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கா, சரி நான் வாங்கிக்குவேன். புரியுதா உங்களுக்கு? பட் இதோடைய அப்ளிகேஷன் என்னுடைய எஃபெக்டை எப்படி குறைக்க போகுது அப்படிங்கிற ஐடியா எனக்கு இருந்தாதான் நான் இதுல வந்து கொஞ்சம் அந்த அந்த மேனுவலா அந்த ஆங்கிள் நீங்க மேனுவலா யூஸ் பண்ற எல்லா டாஸ்க்குமே இது ஆட்டோமேட் பண்ணி கொடுக்கும் சார். ஓகே ஓகே. மேனுவலா பண்றது எல்லாமே ஆட்டோமேட். இல்ல சார், நான் இல்ல இல்ல சொல்லல, எனக்கு அவர் இல்ல சொல்றேன். நீங்க லினக்ஸ் உடைய மாடுலர் கிச்சன் இப்போ நீங்க யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்களா, டிவி, ஆண்ட்ராய்ட் போன், நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப் போய்கிட்டே இருக்கும் சார். அப்படியே நீங்க என்னென்னலாம் யூஸ் பண்றீங்க எல்லாமே லினக்ஸ் தான். இது வந்து என்ன சொல்றதுன்னா நீங்க தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். வேற யூசர் பட் வந்து இதைதான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரியாம யூஸ் பண்ண நிறைய பேர் ஆண்ட்ராய்ட் போன்ல யூஸ் பண்றாங்க. ஆண்ட்ராய்ட் போன் எல்லாமே லினக்ஸ், வாட்ஸ்அப் எல்லாமே பைத்தான். ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம யூஸ் பண்றது வந்து நமக்கு தெரியாம இருக்கு. இப்போ நான் ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் சம்பந்தமான ஒரு ஃபீல்ட்ல இருக்கிறேன்னா கண்டிப்பா லினக்ஸ்ல எனக்கு யூஸ் இருக்கு இல்லையா? ஹோம் ஆட்டோமேஷன்ல என்னடா அது செக்யூரிட்டி லெவல்ல வந்துருவீங்க. கண்டிப்பா செக்யூரிட்டி எல்லா பட் அது என்னோட டிபார்ட்மெண்ட் இல்ல, அதனால நான் பாக்குறேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாக்குறேன். பட் அது நம்மளுடைய இது ஆக்சுவலி இல்ல அப்படி இல்ல. நீங்க ஒரு டச் பண்ணி பாத்துக்கிட்டீங்க இப்ப அழகா. நீங்க ஓகே லினக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கிறப்ப நீங்க கத்துக்கலாம். இது தேவைப்படும் ஃபியூச்சர்ல. ஏன்னா இப்போ என்னோட ஃபீல்டு பாத்தீங்கன்னா எம்பெடட். ஓகேங்களா? என்னோட ஃபீல்டு ஃபுல்லா சி ப்ரோக்ராமு அப்படியே இருக்கும். எனக்கு எப்ப லினக்ஸ் தேவைப்படும், நான் எப்ப யோசிக்கிறேன், அப்ப அதை நான் கத்துக்க ஆரம்பிப்பேன். ஸோ இட்ஸ் அப் டு யூ ஒன்லி. அதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். கண்டிப்பா we need to understand the point. கண்டிப்பா சார், கண்டிப்பா. பட் இது இப்போ டெவாப்ஸ் ஃபீல்ட்ல போறாங்க ஒரு கம்பெனில, கிட்டப் அக்கௌண்ட் நிறைய இருக்கு. லினக்ஸ் வச்சு நிறைய சார் சொல்ற மாதிரி ஏகப்பட்ட ஃபீல்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப 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 ஒரு எஃபெக்டிவா இருக்கும். இந்த செஷன் மேபி கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ், ஸோ தேங்க்யூ ஆல் டு ஜாயின் த செஷன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். இஸ் மேட்லேப் அடுத்த செஷன் எடுக்க போகிறோம். மேட்லேப்மே வந்துட்டு இட்ஸ் சிஸ்டம் டெவலப்மெண்ட் பண்ணுறது எப்படி, லைக் இப்போ உஸ்மான் அலி சார் கூட ஏசி ஆக்சுவலாக அதை மெக்கானிக் போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த சிஸ்டம்ல எப்படி கிரியேட் பண்ணுறத கூட மேட்லேப் நம்ம பார்க்கலாம். அது லிட்டில் பிட் அட்வான்ஸ் லெவல் மேட்லேப். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் டேஸ்ட் இட், அவ்வளோதான். டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அதுவுமே டேஸ்ட் பண்ணி பார்த்து பார்க்கவே இல்லாமல் பிடிக்கலாம்னு சொல்லக்கூடாது இல்லையா? சாப்பிட்டாது பார்க்கணும் அதை. அப்புறமேட்டு தான் அதை என்ன ஏதுன்றது நம்ம சொல்லணும். ஸோ ஜஸ்ட் டேஸ்ட் இட் அண்ட் டெல் யுவர் ஃபீட்பேக்ஸ். டெஃபினட்டாக அது என்னைக்காக ஒரு நாள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாலேஜ் தேவைப்படும். தட் இஸ் அவர் மோட்டோ. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ ஹாவ் அ நைஸ் டே. குட் நைட். ஸோ see you in the next meeting. ஓகேங்களா?
கண்டிப்பா சார். தேங்க்யூ. தேங்க்யூ Thank தேங்க்யூ சார். Yes, தேங்க்யூ yes. சார். Yes, சார் thank you. Thank you. அருண்குமார் சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ வந்து சார் தேங்க்யூ வெரி மச். Yes, guys. Bye bye. தேங்க்யூ.